பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. ஆஃப்டர் ரிலீஸ் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் அதிகமாக வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டரோட மென்டாலிட்டி ஒன்று இருக்குல்ல, மைண்ட் செட், அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆன் மை செல்ஃப், அதுதான் நான் திருப்பியும் என்ன அதில் என்ன ஃப்ளாஸ் இருக்குன்னு பார்க்கணும். 11 படம் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ரிலீஸ் ஆன டைமில் பலருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். தேட்டரில் ரிலீஸ் ஆன டைமில் பலரும் பார்க்கல. நானுமே OTTல வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தேன். ஆக்சுவலாக எல்லாருக்குமே அந்த தேட்டரில் வந்து பெருசாக வரணும், ஆடியன்ஸ் நிறைய உள்ள ஃபுல்லாக ஆகணுன்றது பேசிக்காக இருக்கிற ஆசை தான். பட் ஆனால் இப்போ 11க்கு வந்து அது ஃபர்ஸ்ட் வீக் அது நடக்கலை. பட் ஆனால் அது ரீசன் எனக்கு தெரியும். ஸோ OTT கொஞ்சம் சேஃபர் ஜோன் தான். நமக்கு ப்ரெஷர் இல்லை, ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே வெறும் கண்டென்ட்டை மட்டுமே அதை மட்டுமே யோசிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் மட்டும் தான் இதில் இருக்குது. எல்லா படத்துக்கும் எல்லாரும் போய் தேட்டரில் பார்த்துறது இல்லை. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிற ஒரு படத்துக்கு தான் போடணும்னு நினைக்கிறாங்க. மற்றபடி அதை வந்து OTTல பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். சின்ன படங்களை பொறுத்த சின்ன படம் பொறுத்த மேபி பெரிய படங்கள் கூட அதில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு ஓரளவுக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தேட்டர் மூமெண்ட் அப்படிங்கிறது அந்த படத்தில் ஒரு நல்ல சீக்வன்ஸ் வந்து அது தேட்டர் மூமெண்ட் தான். ஸோ இந்த தேட்டர் மூமெண்ட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சு தேட்டர் மூமெண்ட்ஸ்க்காகவே சீன்ஸ் கிரியேட் பண்ணுறதையும் பார்க்குறோம். இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகணும், அதனால நீங்கள் இப்போ சாங் போடுங்க. சாங் போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் அது வைரல் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். 90ஸ்ல இல்லை அப்போ இருந்த ஹீரோஸில் இப்போ யாவது சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ் வந்து ஒரு லவ் சப்ஜெக்டோ ஃபேமிலி சப்ஜெக்டோ பண்ணிட்டு கிராஜுவலாக அவங்க ஒரு ஆக்ஷனுக்கு சேஞ்ச் ஆவாங்க. அந்த ஸ்கோப்பை விட்டவங்க இப்போ இல்லை. இன்னொரு விஷயம் இருக்கு, இமீடியட் ஆக்ஷன் ஹீரோ ஆகி பெரிய ஸ்டார் ஆனால் தான் நம்ம ஊரில் முதலமைச்சர் ஆக முடியும். அந்த பிரச்சனை மூவியில் ட்விஸ்ட் வந்து இன்டர்வல்ல வச்சா போதும். இன்டர்வல் வரையும் கதை எடுத்து போயிட்டு இன்டர்வல்ல வச்சா உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோடும் வைக்கணுங்கிற ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இல்லை, அது வெப் சீரிஸோட ஃபார்மேட்டே அப்படிதான் நினைக்கிறேன். அது நான் இன்னும் படத்தை விட வெப் சீரிஸ் தான் ஒரு ரைட்டரை இன்னும் பெட்டரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமோன்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ சேலஞ்ச் 8 எபிசோடு 10 எபிசோடு ஒவ்வொரு எபிசோடும் நீங்கள் ஹுக் பாயிண்ட் வச்சு அவங்க நெக்ஸ்ட் எபிசோட் உட்கார வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியும் பொழுது அவர் அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணது உள்ள அந்த குழந்தையோட பாடி இல்லைன்னா நான் செகண்ட் எபிசோட் பார்த்துருப்பேன் டவுட் தான். ஃபர்ஸ்ட் படம் பிடிச்சிருச்சு இல்லை பிடிக்கல வாட் எவர் இட் இஸ் என்ன இருந்தாலும் அந்த ஜானர் ஷிஃப்டிங் வந்து ஹீரோஸ்க்கு எவ்வளோ கஷ்டமோ அதே கஷ்டம் டைரக்டர்ஸுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தியேட்டர் விசிட்லாம் போகும்போது என்கிட்ட வந்து 110-100 பேர் பேசுகிறாங்க. 90 பேர் எங்க சொன்னது வந்து சார் இதே த்ரில்லர் படம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து த்ரில்லர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை மேபி வந்து த்ரில்லர்ஸ் கம்மியாக வரதுனால ஃபீல் பண்ணுறாங்க தமிழில். அது என்ன ரீசன் தெரியாது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் த்ரில்லர் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட் கம்பேரிசன் வந்து 11 கூட தான் போகும். எனக்கு இமீடியட்டாக அது ஒரு பெரிய ப்ரெஷர் கொண்டு உள்ள நான் ஒரு 4-5 படம் பண்ணிட்டு பண்ணால் கூட அது மறந்துடுவாங்களா என்னமோ தெரியல. நான் நிறைய வாட்டி யோசிச்சது உண்டு. என்னன்னா ஆடுகளம் அப்புறமா தான் அதெல்லாம் விசாரணை பண்ண முடியுது. ஃபர்ஸ்டே விசாரணை பண்ணியிருந்தா அது என்னவா போயிருக்கும், வெற்றிமாறன் ஒருத்தருக்கு அதுன்னு தெரிஞ்சிருக்குமா, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளை ஆனால் இங்கே சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம முதல் படம் பண்ண கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஸ்டார், தட் மீன்ஸ் சோ கால் சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சுக்கோங்க, அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்ஸ் ஒருத்தர் கால் பண்ணி எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னால் பதட்டம் ஆவீங்களா இல்லை எப்படி, அது ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகுமா எப்படின்னு? கதை இருந்தால் ஹாப்பியாக இருக்கும், கதை இல்லைன்னா பதட்டம். ஆஃப்டர் ரிலீஸ் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் அதிகமாக வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டரோட மென்டாலிட்டி ஒன்று இருக்குல்ல, மைண்ட் செட், அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ ஷுட் ஒர்க் ஆன் மை செல்ஃப், அதுதான் நான் திருப்பியும் என்ன அதில் என்ன ஃப்ளாஸ் இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்த வாய்ப்பு கிடைச்சா அது முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி கதை நல்லா இல்லைன்னு கதை எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை எடுத்த விதம் தான் வந்து சொல்ல முடியும். கதை நல்லான்னு சொன்னா அந்த ஃபீட்பேக் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஓவராலா ஸ்டோரி நல்லா இருக்கு, நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டு, நல்ல கேரக்டர்ஸ், அதுதான் ஸ்கிரீன் பிளேல இஷ்யூஸ் இருக்குங்கிறது தான் அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பா அது நான் ஒர்க் ஆகணும். எனக்கே ஆடியோல ப்ராப்ளம் இருக்குன்றது தெரியும், எனக்கு டப்பிங் இஷ்யூஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ மற்றபடி ஐ நோ பீப்புள் ஹவ் என்ஜாய்ட் இட் ஈக்குவலி. பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வருது, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர்றது வந்து அது என்னன்றதை கரெக்டாக ஃபில்டர் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு அதை இமீடியட்டாக ஒர்க் பண்ணணும். அடுத்த கதையில் அதெல்லாம் தவிர்க்கணும் வாய்ப்பு கிடைச்சா. ஓவராலாகவே தமிழ் சினிமாவில் எப்படி இருக்குன்னா, முதல் படம் சரியாக வரல அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் அடுத்த படம் கிடைக்கிறது கஷ்டங்கிற மாதிரி ஒரு கல்ச்சராக ஒன்று நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு இருக்க சூழல் அது கொஞ்சம் மாறி இருக்குதா, எப்படி இருக்கு? 100% மாறி இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்போ அடுத்த கதை கேட்குறவங்க வந்து நம்ம என்ன நல்லா பண்ணியிருக்கோம்
நம்ம கண்ட்ரோலில் என்னெல்லாம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம கண்ட்ரோலில் என்ன இல்லைன்றதையும் புரிஞ்சுப்பாங்க. கண்ட்ரோலில் என்ன இருக்குன்றது புரிஞ்சுக்கிறவங்க கூப்பிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ தேவ் பீன் காலிங் மீ ஃபார் த நெக்ஸ்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் ஹேப்பன்ஸ். 11 படம் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ரிலீஸ் ஆன டைமில் பலருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். தேட்டரில் ரிலீஸ் ஆன டைமில் பலரும் பார்க்கல. நானுமே ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தேன். நல்லா இருக்க படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிடி வந்தப்போ பெரிய ரெஸ்பான்ஸ். ரொம்ப நல்ல படம். இந்த வருஷம் வந்ததில் ரொம்ப நல்ல த்ரில்லர் மூவி, கிரைம் த்ரில்லர் மூவி, சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த கேட்டகரின்னு வச்சுக்கலாமே. ஸோ பெரிய அளவில் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது. நம்ம ஷோ ஆரம்பிக்கிற முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி இது தேட்டரில் சரியாக போகாத படம், பெருசாக ரெஸ்பான்ஸ் வராத படம், ஓடிடி வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட கமல் சார் படம் 10 வருஷம் கழிச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இல்லையா? ஆக்சுவலி நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கிறதா? இல்லை, ஆக்சுவலாக எல்லாருக்குமே அந்த தேட்டரில் வந்து பெருசாக வரணும், ஆடியன்ஸ் நிறைய உள்ள புல் ஆஃப் ஆகணுன்றது பேசிக்காக இருக்கிற ஆசை தான். பட் ஆனால் இப்போ 11க்கு வந்து அது ஃபர்ஸ்ட் வீக் அது நடக்கலை. பட் ஆனால் அது ரீசன் எனக்கு தெரியும். அது ரீசன் என்னால் ஏற்றுக்கவும் முடியும். பிகாஸ் நம்ம எந்த செட்டப்பில் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன நம்மளோட லெவல் ஆஃப் ரீச் என்ன இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில். பிகாஸ் இப்போ ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சூஸி ஆகிட்டாங்க. எல்லா படத்துக்கும் எல்லாரும் போய் தேட்டரில் பார்த்துறது இல்லை. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிற ஒரு படத்துக்கு தான் போடணும்னு நினைக்கிறாங்க. மற்றபடி அதை வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும், சின்ன படம் பொறுத்த வரைக்கும். இப்போ மேபி பெரிய படங்கள் கூட அதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஓரளவுக்கு வந்து இனி அவங்களும் சேஃப்ல இல்லை அப்படின்னு இல்லை, கண்டென்ட் தான் சேஃப். ஓகே. ஸோ அப்போ எனக்கு வந்து ஐ நோ இது இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் அது எனக்கு பெருசாக சர்ப்ரைஸ் பண்ணல. ஓ நம்ம ஃபர்ஸ்ட் வீக் யாரும் வரலையே அப்படின்னு. முதல் நாள் இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் டே வந்து இட் வாஸ் வெரி பேட். அது வந்து ஒரு கிரியேட்டரும் சரி, ஒரு ப்ரொடியூசரும் சரி, அந்த நம்பர்ஸை வந்து டைஜஸ்டே பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி தான் இருந்துச்சு 11க்கு. பட் ஆனால் ஐ ஹேட் அ ஹோப். ஆனால் இது உடனே நடக்காதுன்னு தெரியுது. இன்ஸ்டண்ட்டாக உடனே நாளைக்கு நடந்துடாதுன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் அது சொன்ன மாதிரி அது வந்து ஒரு செகண்ட் வீக் வந்து இட் கெட்ஸ் பெட்டர். வந்து 60 ஸ்க்ரீன்ஸ்லேருந்து 100 ஸ்க்ரீன்ஸ்க்கு மூவ் ஆச்சு படம். ஸோ தேர்ட் வீக் வந்து 100லேருந்து 200+ மூவ் ஆச்சு. அதுக்கு அந்த டைம் எடுக்குது. காரணம் என்னென்னா அது ஒரு பெரிய அறிமுகம் இல்லாத நடிகர்கள் நடிக்கிற படம்ன்றதுனால அந்த டைம் எடுக்க தான் செய்யுது. ஆனால் ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் அட்லாஸ்ட் அது எப்படி சொல்கிறது, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு லேட்டாக நடந்தாலும் பெட்டராக இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து தேட்டரில் நடக்க ஆரம்பிச்சிது. பட் காட்ஸ் கிரேஸ் வந்து அது என்னென்னா, அது தேட்டரில் நல்லா போயிட்டுருக்க அந்த ஸ்டார்ட் பீரியட்லேயே வந்து அது இட் ஷிஃப்டட் டு ஓடிடி. ஸோ அந்த ஆடியன்ஸ் அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால ஓடிடியில் இட் காட் பிகர். ஓகே ஓகே. ஸோ எனக்கு வந்து அது எப்படி மனநிலை வந்து ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா ஐ நோ இட் வில் ஹேப்பன். நம்ம அது தெரிஞ்சு தான் அதை எடுத்தோம். நம்ம வந்து ஒரு ஹோப்பில் தான் எடுத்தோம். இது வந்து சின்ன படமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நடிகர்கள் இல்லாட்டி கூட இது மக்களுக்கு எப்படியாவது பிடிக்கும்னு ஒரு ஹோப் தான். ஸோ அந்த ஹோப்பை நம்ம கேரி பண்ணிகிட்டே இருந்தோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் அந்த இனிஷியலாக ஒரு பேட் ஃபீல் இருந்திருக்கும். அதான் பேட் ஃபீல் வந்து நான் வந்து அது காத்து தான் இருந்தேன். இதுதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அது ஏன்னா எனக்கு ரிலீஸ் ஆனீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மாமன் ரிலீஸ் ஆச்சு எங்கள் கூட. அவர் கருடனுக்கு அப்புறம் ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் வர்றாரு. ஸோ டிடி ரிலீஸ் ஆகுது. அது வந்து ஃப்ரான்ச்சைஸாக வர படம். கரெக்ட். இது பார்த்ததுக்கு வந்து மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஹாலிவுட்லேருந்து 2 படம் வருது. ஸோ நடுவில் ரிலீஸ் ஆச்சுன்றதே. ஸோ அதில் முட்டி மோதி அது வந்து ஒரு 4 வீக்ஸ் 5 வீக்ஸ் தேட்டரில் வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணதே வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட். சூப்பர் சூப்பர். இவங்க 2 பேருக்கு இருந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு இல்லை செல்வா பிரதர். ஏன்னா நம்ம சீரீஸ் பண்ணுறோம், டைரெக்டாக ஓடிடி தான். வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நானும் இமீடியட்டாக 2வது நாள் 3வது நாள் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் எழுதியிருந்தார் ஃபேஸ்புக்கில், இதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் தூங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி உண்மையாக அதான் நடந்தது. நான் ஒரு நைட்டு 1 மணிக்கு தான் பார்க்க ஆரம்பித்தேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி சரி ஒன்று பார்த்துடலாம் ஒரு எபிசோடு. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு காலையில் போய் சந்தோஷமாக டீ எல்லாம் சாப்பிட்டு வந்து பரவாயில்லப்பா, அது நிஜமாவே ஒரு நல்ல படம் பார்த்தா, ஒரு நல்ல சீரிஸ் பார்த்தா ஒரு நல்ல ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சதுங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி கதைகள் தேட்டருக்கு வந்தால் இன்னும் ட்ரிம் பண்ணியிருப்போங்கிறது ஃபைன். இவர் சொன்ன மாதிரி தான், இப்படியான ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு தேட்டருக்கு வந்திருந்தா இது எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்திருக்குங்கிற மாதிரி ஒன்று நமக்கு தோணுதில்ல. எவ்வளோ சேஃபாக இருக்குங்கிறது தான் கேள்வி சீரீஸை பொறுத்த வரைக்கும். அதுவும் புதுசாக வரக்கூடிய கிரியேட்டருக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு டைரக்ட் ஓடிடிங்கிறது எவ்வளோ சேஃப்? இல்லை, இப்போ நம்ம என்ன தான் ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஆர்டிஸ்டெல்லாம் தாண்டி ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் இதுதான் முக்கியமான விஷயமா இருந்தாலுமே கூட தேட்டரிக்கல்னு வரும்போது நம்ம அதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதான் இருக்குது. ஆமாம், நம்ம ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, இல்லாட்டி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வர்றது, அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கு. இப்போ 11லாம் அந்த மாதிரி தானே.
இப்போ இது ஓடிடியில் வந்திருந்தா மேபி ஓப்பனிங்லேயே ஒரு ஓடிடி ஃபிலிமாக வந்திருந்தா இன்னும் கூட பெட்டரான ஒரு Yes, அப்ரிசியேஷன் yes. இமீடியட்டாகவே அது ஆமா, கிடச்சிருக்கலாமன்ற ஃபீல்லாம் அதுக்கு. ஸோ ஓடிடி கொஞ்சம் சேஃபர் ஜோன் தான், நமக்கு ப்ரெஷர் இல்லை. இப்போது இந்த வீக்கெண்ட் அது போயிடணும், நெக்ஸ்ட் வீக் வேறு எதுவும் பெரிய படம் வந்துடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்குல்ல. அதெல்லாம் இல்லாததுனால இது கொஞ்சம் சேஃபர் ஜோன் தான். நம்ம வெறுமனே ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே வெறும் கண்டென்ட்டை மட்டுமே அதை மட்டுமே யோசிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் மட்டும் தான் இதில் இருக்குது. நம்ம தேட்டர்னா நம்ம இதையும் யோசிக்கணும் அதையும் யோசிக்கணும், ப்ரொமோஷன்ஸ் வைஸ் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இது கொஞ்சம் சேஃபர் ஜோனாக தான் இருக்குது. இப்போ அடுத்து யோசிக்கும் போது தான் கொஞ்சம் பயம். ஆமாம், அடுத்து ஃபிலிம் பண்ணலான்ற ஐடியாவில் தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஃபுல்லாக வரல. இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகுறதுனா சில விஷயங்கள்லாம் சொன்னார்ல, ப்ரொமோஷன், பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தேட்டரில் போகிறதுக்கு, தேட்டரில் வர்ற ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து தேட்டர் மொமெண்ட்ஸ் வேணும். படத்தில் தேட்டர் மொமெண்ட்ஸ் கேட்குறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தேட்டர் மொமெண்ட் அப்படிங்கிறது அந்த படத்தில் ஒரு நல்ல சீக்வன்ஸ் வந்து அது தேட்டர் மொமெண்ட் தான். நான் ஆடியன்ஸ் வர எனக்கு அது பிடிச்சிருந்தா அது நல்ல தேட்டர் மொமெண்ட்கான சீன் தான். ஸோ இந்த தேட்டர் மொமெண்ட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சு தேட்டர் மொமெண்ட்ஸ்க்காகவே சீன்ஸ் கிரியேட் பண்ணுறதையும் பார்க்குறோம். இது தேட்டர் மொமெண்ட்ஸ்க்காக இந்த சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க, அங்கே பயங்கரமாக மியூசிக் போட்டு ஹீரோ ஸ்லோ மோஷன் நடக்க விடுறதோ இல்லை ஏதோ சம்திங் ஒன்று நடந்துகிட்டே இருக்குல்ல. நீங்கள் ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது இந்த மாதிரியான தேட்டர் மொமெண்ட்ஸ் எல்லாம் பற்றி யோசிச்சிங்களா? அந்த மாதிரி சிக்கல் இருந்ததா, கட்டாயம் இருந்ததா? இல்லை, நான் அந்த கட்டாயம் எனக்கு கண்டிப்பாகவே இல்லை. ஏன்னா கதையில் வந்து அங்கங்கே மொமெண்ட்ஸ் தானாக க்ரியேட் ஆகிற மாதிரி கதையில் இருந்ததுனால அது தேட்டர்லேயும் பார்க்கும்போது ஒர்க் ஆச்சு. லைக் அந்த மோகன் அந்த மேட்டர்லாம் வந்து தானாக அந்த கதையோடு போய் இது பண்ணும்போது அங்கே தேட்டரில் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து இன்டர்வல் கார்டு போடுற வரைக்குமே ஃபுல்லாகவே எல்லாருக்குமே அது வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இது அப்படி யாரும் கேட்குறது இல்லை. எடிட்டிங்லேயும் வந்து அந்த மாதிரி உட்காந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லை. எனக்கு என்ன பார்க்குறேன்னா இந்த சாங்கு விஷயத்தில் ஒண்டி ஹுக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகும். ஆமாம், இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகணும், அதனால் நீங்கள் இப்போ சாங் போடுங்க அப்படின்றது கொஞ்சம் மாறி இருக்குது. சாங் போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் அது வைரல் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது ஒண்டி, ஆனால் எனக்கு அது நடக்கலை. எனக்கு பர்சனலாக அது நடக்கலை. எனக்கு ஐ திங்க் ஐவ் காட் அ வெரி குட் ஆல்பம். அதோட வேலையை அது பண்ணிடுச்சு. ஆனால் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது மச்சான் இந்த மாதிரிலாம் நடக்குது மச்சான், அந்த ஹுக்கு கேட்குறாங்க. அந்த சாங்கில் ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு ஹை வேணும், அந்த ப்ரீலூட் ஆரம்பித்து இமீடியட்டாக ஒரு ஹை கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இது சாங்கில் இருக்குது. அது ஆக்சுவலாக ஓகே, இயல்பா சாங்கில் இருந்தால் பிரச்சனை இல்லை, வண்டடா திணிக்க வேணாம். இல்லை, சாங்கில் அதான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா சார் சாங்லாம் வந்து ஹிட் ஆகுறது எல்லாமே, எல்லா சாங்குமே இப்போ ஹுக் ஆகுது. The production should understand live examples பார்த்துட்டு I think they should understand it doesn't work on the, we should, நம்ம அந்த ஆர்கானிக்காக எப்படி இருக்கணுமோ அப்படி போகிறது இட்ஸ் பெட்டர். விஜய், அஜித் அவங்க 2 பேரையும் பார்க்கும் பொழுது அவங்களோட கரியரை பார்த்தோம்னா முதல் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய லவ் ஸ்டோரிஸ் ஃபிலிம் இருக்கும், இல்லை ஃபேமிலி ஸ்டோரி இருக்கும், மாஸ்லாம் பெருசாக இருக்காது. விஜய் சாருக்கு வந்து ஃபைட் வருங்கிறதுனால படத்தில் அங்கங்கே 1-2 ஃபைட் இருக்கும். துள்ளாத மனம் துள்ளுல 2 ஃபைட் இருக்கும். ஆமாம், இப்போ காதலுக்கு மரியாதை நீங்கள் மலையாள வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்க மாட்டார், குஞ்சாக போப்பன் அடிக்க மாட்டார். ஆனால் இங்கே தமிழில் வந்து இவர் அடிப்பார். ஏன்னா இவர் ஆல்ரெடி ஃபைட் தெரியுங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியும். இந்த மாதிரி அவருக்கு ஃபைட் தெரியுங்கிற சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்களே தாண்டி அவங்களோட சக்ஸஸுக்கு பெரிய ரீசனாக நான் பார்க்குறது முதல் 10 வருஷம் அவங்க ரொம்ப அமைதியாக சட்டிலாக நடிச்சது தான். இல்லை தேவையில்லாத மாஸ் மூமெண்ட், இந்த மூமெண்ட்லாம் அவங்ககிட்ட இருக்காது. படத்துக்கு தேவையை அது மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு கட்டத்து மேலே அது மாறுறதை பார்த்தேன் நான். 2 படம் ஹிட் ஆச்சுன்னா 3வது படமே ஆக்ஷன் படமாக வர்றது, அல்லது பிரியமுடன் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் பண்ணாரு. ஆமாம், நெகட்டிவ் ஷேட் இருக்க மாதிரி கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ஷேடில் பண்ணார் பிரியமுடன். அது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ மேபி அரவுண்ட் தட் ஐ திங்க் அது எனக்கு தெரிஞ்சு, சாரி ஐம் இன்டரப்டிங் யூ, கதை பயங்கரமாக இருந்தால் அது வந்து அது ஜானர் இப்படி தான், இந்த ஜானரில் தான் இவங்க வந்து எடுத்தவொடனே படம் பண்ணணும், இந்த ஜானரில் இவங்க இந்த எடுத்தவொடனே இவங்களோட கரியரோட பிகினிங்கில் இந்த ஸ்பெசிஃபிக் ஜானருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது படம் நல்லா இருந்தால் ஐ திங்க் த பர்சன் வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் இமீடியட்லி. இப்போது விஜய் சேதுபதி சார் எடுத்துக்கிட்டா எதுனா அவர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அவரோட கம்ப்ளீட் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும், எந்தெந்த எண்டு வேறு எக்ஸ்ட்ரீமில் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஐ திங்க் இட் ஹஸ். நான் கேட்குறது யங் ஹீரோஸ் வரும்போது, எஸ்பெஷலி கவின் உங்கள் படத்தை நடிச்சதால கேட்குறேன்,
ஏதோ ஒரு வகையில் ஒரு ஓப்பனிங் சீன் ஒன்று வேணும், ஓப்பனிங் மொமெண்ட் ஒன்று ஹீரோக்கு, ஒரு சின்ன ஹியூமரோட ஒன்று இருக்கணும், ஒரு சின்ன ஃபைட்டோட சம்திங், உனக்கு ஒரு காமிக்கலாக சம்திங் ஒரு விஷயம் பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குதா, சிக்கல் இருக்குதா? என்னோட படத்தில் ஹீடன் மென்ஷன் ஆர் ஆஸ்க். ஆக்சுவலாக இந்த படம் அவர் ஒத்துக்கிட்டதுக்கே வந்து கடைசி 15 நிமிஷம் தான் காரணம். ஓகே. ஸோ கடைசி 15 நிமிஷத்தில் அவர் ஹீரோவாக ப்ரொஜெக்டே ஆக மாட்டார்ல. ஸோ ஹீ அக்ரீட் ஃபார் தட். ஸோ இன் தட் வே ஐ வாஸ் வெரி ப்ரிவிலேஜ்ட், ஐ திங்க். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்கெல்லாம் அந்த தெளிவு ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 100% அசோக். அது எப்பவுமே ஒரு கம்பி மேல் நடக்கிற மாதிரி தான் அது. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்களே விஜய் சார், அஜித் சார்லாம் வந்து 10 இயர்ஸ். ஏன்னா அவங்க வந்து அப்போ இருந்த பேட்டர்னுக்கு வந்து அது தேவைப்பட்டது. 10 இயர்ஸ் வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும். ஃபர்ஸ்ட் அவங்கள கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த ஆக்ஷன் ஜோனுக்குள்ளே வந்தாங்க. ஓகே. இவர் நம்மால் இவர் அடிக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து அதை நீங்கள் சொல்கிற மாதிரி செகண்ட் ஃபிலிம், தேர்ட் ஃபிலிமில் கையில் எடுக்கிறாங்க. ஆனால் அது என்னென்னா அது கம்மி மேல் நடக்கிற மாதிரி தான். நீங்கள் விழாமல் போனது, நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா திரும்ப எழுந்திருக்கிறது வந்து இட் வில் பி வெரி டஃப். நீங்கள் வந்து அந்த ஆக்ஷன் ஜோனுக்குள்ளே போகிறது வந்து அது என்னென்னா அது பேசிக் மென்டாலிட்டி தான். நம்ம எல்லாம் அப்படி தானே படம் பார்த்து. ஸோ இவர் நம்மளால் இவர் அடித்தா ஒத்துப்போம் அப்படின்னு நம்ம யார் நினைக்கிறோமோ அவங்க அடித்தா தான் ஒத்துப்போம். அது சினிமான்னு நமக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் கூட தான் அது வந்து நம்ம அவர் கம்ப்ளீட்டாக நம்ம ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அது நம்ம அவர் பண்ணுறதெல்லாம் நம்ம ஏற்றுப்போம். ஸோ இப்போ பண்ணுறாங்க, நம்ம சில படங்கள்லாம் பார்க்குறோம், செகண்ட் ஃபிலிம், தேர்ட் ஃபிலிமில் ஆக்ஷன் அந்த ஜோனுக்குள்ளே போகிறாங்க. பட் ஆனால் அது கரெக்டாக அமையணும். அது கண்டென்ட்டாக அமைஞ்சு ஓகே இது வந்து அந்த ஃபைட் வந்து இந்த கதைக்குள்ளே இருக்குது, இது சரியாக நடந்துச்சு அப்படின்லாம் மட்டும்தான் அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்க போகிறாங்க. அது இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்த டிசிஷனே ராங்குன்ற மாதிரி ஆகிடும் அது. ஸோ அதுக்கு இப்போ இருக்கிற கொஞ்சம் அது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான் அதை கையில் எடுக்கிறது. ஸோ அது மேபி அவங்க அந்த பழைய ஃபார்முலாவை கொஞ்சம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கூட எனக்கு தோணும். இல்லை, நான் ஆக்சுவலி இது எப்படி பார்க்குறதுனா, இது ஒரு யூஷுவல் சூப்பர் ஸ்டார் டெம்ப்ளேட் தான். ஒரு நார்மல் ஸ்டார் எப்படி சூப்பர் ஸ்டாராக சேஞ்ச் ஆகாத டெம்ப்ளேட் தான் இது. ஆமாம், ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே ஒருத்தவங்க ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தால் நம்ம அதை பார்ப்போமான்ற தெரியல. ஸோ இவர் சொன்ன மாதிரி தான், நமக்கு அந்த ஹீரோ பிடிக்க போய் தான் அவர் அடித்தா நம்ம பார்க்கணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 90s, நான் யாரையும் தப்பாக சொல்ல, பட் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு 90s இல்லை அப்போ இருந்த ஹீரோஸில் இப்போ யாவது சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ் வந்து ஒரு லவ் சப்ஜெக்டோ ஃபேமிலி சப்ஜெக்டோ பண்ணிவிட்டு கிராஜுவலாக அவங்க ஒரு ஆக்ஷனுக்கு சேஞ்ச் ஆவாங்க. அந்த ஸ்கோப்பை விட்டவங்க இப்போ இல்லை. கரெக்ட். மூணாவது படத்தில் ஆக்ஷன் பண்ணவங்க இல்லை ஆக்சுவலி. ஆமாம், இல்லை நான் அப்படின்னு சொல்ல. இப்போ என்னன்னா, இப்போ நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஆக்ஷன் ஹீரோவான்ற நிறைய பேர் சாக்லேட் பாயாவே இருந்திருப்பாங்க. ஆனால் ஏன் அவங்க இப்போ ஏன் இண்டஸ்ட்ரியில் இல்லைன்னா அந்த ஆக்ஷன் ஹீரோவா சேஞ்ச் ஆகாத அந்த பாயிண்ட் அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இருக்கு. அதாவது ரொம்ப சீக்கிரமா ஆக்ஷன் ஹீரோவா ஆகக்கூடாது, ஆனா ஒரு கட்டத்து மேல ஆகணும். கம்பி மேல நடக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ பெரும்பாலுமான ஆர்டிஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகுத நான் தப்பா சொல்ல, அந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அந்த ஒரு பெரிய மார்க்கெட் உள்ள ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஆகணுன்ற இன்டென்ஷன்ல தான் நிறைய பேர் இருக்காங்களோ எனக்கு ஃபீல் ஆகுது. திங்ஸ் ஆர் ஃபோர்சிங். இங்க ஹீரோஸ்க்கு வந்து அது ஃபோர்ஸ் பண்ணப்படுது. இப்போ அவங்க மைண்ட் லெவல்லே எப்படியாவது வந்து அது உடனே அது அடுத்த கட்டத்துக்கு போயிடணும்ன்ற, ஏன்னா காம்படிஷன்ஸ் ஜாஸ்தியாக அவங்க ஒரு ஸ்டெப் ஹெட் போயிடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அதான். ஸோ அவங்க கிராஜுவலாக ஒரு 4-5 படம் இப்படி பண்ணிட்டு இமீடியட்டாக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபன்னியான ஆக்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு சீரியஸான ஆக்ஷனுக்குள்ளே போய் அப்புறம் ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிமா, அந்த கிராஜுவல் ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்கு, இமிடியேட் ஆக்ஷன் ஹீரோ ஆகி பெரிய ஸ்டார் ஆனால் தான் நம்ம ஊரில் முதலமைச்சர் ஆக முடியும். அந்த பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள ஒரு அவுட் ஆஃப் 100% நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 98% ஆஃப் த ஹீரோஸ் வி ஹாவ் ரைட் நவ் பார்த்தீங்கன்னா ஹியூமர் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பேசிக்கலாக ஹியூமரை வச்சுட்டு கடந்து போனால் அவங்க ஆக்ஷன் பண்ண பார்த்துடுறாங்க. ஹியூமர் அந்த 2% விட்டுருவோம். அந்த ஹியூமர் நல்லா இருக்குது. ஒரு ஃபுல் கதையை நீங்கள் வந்து ஷோல்டர் பண்ணி ஹியூமரில் காமெடி நல்லா காமெடியை லேண்ட் பண்ணிங்கன்னா, அந்த ஜோக்ஸை கரெக்டாக லேண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அந்த ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா 98% ஆஃப் த இப்போ இருக்க ஹீரோஸ் எல்லாருமே வந்து ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, எல்லாருமே சூப்பரா ஹீரோ ஆயிட்டாங்க. கமல் சார், ரஜினி சார், விஜய் எல்லாருமே பாருங்க. அந்த ஹியூமர், ஐ திங்க் மோர் தென் ஆக்ஷன் ஆர் லவ், இட்ஸ் த ஹியூமர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு 98%ல பார்த்தீங்கன்னா காமெடி படம் அவ்வளோ இருக்கும், அவ்வளோ ஹியூமர் இருக்கும், அவ்வளோ ஃபன் இருக்கும். அந்த ஃபன் போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல இவர் அடிப்பார். நம்ம கேப்டன் சார்லாம் வந்து விதிவிலக்கு. அதில் அவர் அச்சாதான் நான் பார்ப்பேன். ஆமாம், எனக்கு அவர் அடிக்கணும், எனக்கு எத்தவொடனே ஒரு 4 ஃபைட் வேணும், எனக்கு அவர் பார்த்தோன்னே எனக்கு ஃபைட் வேணும். நம்ம செட்லலாம் அந்த அவரோட படம் பார்க்க போகிறதுக்கு ரீசனே எத்தனை சண்டை காட்சிகள் இருக்கு. ஆமாம், எனக்கு அவர் செவத்து மேலே கால் வச்சு நெஞ்சு மேலே மேய்ச்சாதான் எனக்கு சந்தோஷமாகவே இருக்கும். இப்போ ஹீரோஸ் வச்சு படம் பண்ணும்போது நமக்கு கிரியேட்டர்ஸ்க்கு இந்த சிக்கல் இருக்கும், ஹீரோஸ்க்கு இருக்கக்கூடிய சிக்கல் இருக்கு, எப்படி அவங்க டிரான்ஸ்ஃபார் ஆகணுங்கிறதெல்லாம். பட் சீரியஸை பொறுத்த வரைக்கும் பசுபதி ஹீரோ இல்லையா,
அவர் ஒரு பெர்ஃபார்மர், ப்ரூவன் பெர்ஃபார்மர், நமக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி பெர்ஃபார்மர்ஸ் உள்ள ப்ராஜெக்ட்குள்ளே வரும்போது அவங்க எனக்கு ஆக்ஷன் கூட ஃபைட் கூடலாம் கேட்க போகிறது, இன்ட்ரோ சீன்லாம் கூட கேட்க போகிறல. ஆனால் அவங்க ஸ்கோர் பண்ணுற மாதிரியான பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சீன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நான் நம்புறேன். அது எப்படி இருக்குது அந்த ப்ராசஸ்? இப்போ கண்டென்ட் ஓரியன்டாக அப்படி கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அதில் ட்ராவல் ஆகுறது ஃபைன், உங்களோட ஐடியா. அதையும் தாண்டி பசுபதி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வரும்போது அவங்க எமோஷனல் பண்ணுறதுக்கு ஒன்று கிரியேட் பண்ணணுமா? நான் என்னன்னா அவங்க உள்ள வந்துட்டு கேட்க மாட்டாங்க. அப்படி ஒன்று இருந்தால் தான் உள்ளே வருவாங்க. இதில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, இதை வந்து இதில் நம்ம ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ண முடியும், எனக்கு தீனி போடுற மாதிரி இதில் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அவங்க உள்ளே வருவாங்க. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா இது ஏன் அது ஏன் இன்னும் பண்ணலாம் அப்படிலாம் எனக்கு நடக்கவே இல்லை எதுவுமே. இப்போ ஆக்ஷன், இப்போ நம்ம ஒரு ஹீரோஸாக போகும்போது மேபி இந்த சாங்ஸ் அப்போ இந்த ஆக்ஷன்ஸ் ஒரு க்ரைட்டீரியாவாக வருது இல்லை. இங்கே வந்து எனக்கு ஒரு எமோஷனல் சீன் வழியாக அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொட்டன்ஷியல் இருந்தால் தான் உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு அது சரியாக வரலன்னா இதில் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஜோனில் தான் அது இருக்கும். ஸோ அவங்க அந்த ஸ்கிரிப்டை பிலீவ் பண்ணி நமக்கு இதில் பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சு வரதுனால நமக்கு எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தனாக தான் போகும். சினிமாவில் நடிச்சுட்டு வர்றவங்க அங்கே ஒரு ப்ராசஸ் இருக்கும், வெப் சீரிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராசஸே உள்ளே வரும்போது அந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் சேஞ்ச் ஆகுதா? அதை ஆர்டிஸ்ட் எப்படி எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காங்க? இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. சினிமா வெப் சீரிஸ் எல்லாமே ஒன்று தான். நம்ம என்னென்னா இப்போ நம்ம ஒரு ரெண்டு படத்துக்கான ஃபுட்டேஜை நம்ம சப்மிட் பண்ணோம். ஆனால் இப்போ 2 படத்துக்கான ஷூட்டிங் டேஸ் கொடுப்பாங்களா அந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் இந்த கேப்சரிங் ஜோனில் தான் இருப்போம். சீன்ஸை கேப்சர் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்க. ஸோ அதில் நம்ம என்ன ஃப்ரேம் வைக்கலாம், நம்ம என்ன மாதிரி ஷார்ட் வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் செகண்டரி தான். பட் அந்த குறிப்பிட்ட டேட்ஸ்க்குள்ளே இப்போ எங்கள் படமே வந்து 4 hours 20 minutes வருது, 4.5 minutes வச்சுப்போமே. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூட்டிங் டேஸ் வந்து 58 or 60க்குள்ளே நாங்கள் முடித்தோம். ஆமாம். ஸோ அப்போ அவ்வளோ டியூரேஷன் வந்து நீங்கள் அந்த கம்மியான டேஸில் முடிக்கணுன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும். மூவியில் ட்விஸ்ட் வந்து இன்டர்வலில் வச்சா போதும், இன்டர்வல் வரையும் கதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வலில் வச்சா போதும். உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோடும் வைக்கணுங்கிற ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை அது வெப் சீரிஸோட ஃபார்மேட்டே அப்படி தான் நினைக்கிறேன். அது நான் இன்னும் படத்தை விட வெப் சீரிஸ் தான் ஒரு ரைட்டரை இன்னும் பெட்டராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமோன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, நான் இன்னும் படம் பண்ணல, அதனால ஏன்னா சொன்னது சேலஞ்ச் என்ன 8 எபிசோடு 10 எபிசோடு ஒவ்வொரு எபிசோடும் நீங்கள் ஹுக் பாயிண்ட் வச்சு அவங்க நெக்ஸ்ட் எபிசோட் உட்கார வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியும் பொழுது அவர் அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணது உள்ள அந்த குழந்தையோட பாடி இல்லைன்னா நான் செகண்ட் எபிசோட் பார்த்துருப்பேன் டவுட் தான். ஆமாம். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு படத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் இருக்க மாதிரி இப்போ 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம். அந்த மாதிரி நிறைய ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, லீனியர் நான் லீனியர்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி வெப் சீரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப மேண்டிட்ரியாக சில பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னன்னா அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 minutes நீங்கள் ஏதாச்சும் ஒன்று காட்டிடணும். ஏன்னா இப்போ நம்ம படத்துக்கு போனோம்னா நம்ம காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறோம், பார்க்கிங் விடுறோம், அதனால் பார்த்துட்டாச்சு போகுன்ற ஒரு ஜோன்லேயாச்சும் நம்ம இருப்போம். ஆனால் ஓடிடி அப்படி இல்லை. நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸில் இருப்போம், ஒரு 1 minute பார்ப்போம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பார்க்கணும்னு டிசைட் பண்ணுறதுக்கே ஒரு 1 hourலாம் ஆகிடும். ஸோ அப்போ இமீடியட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 minute நீங்கள் எதையாச்சும் ஒன்று அட்டென்ஷனை கிராப் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணிடணும். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் அது போகும். கடைசி எண்டில் வந்து ஒரு பெரிய கிளிஃபேங்கர் ஒன்று வைக்கணும். நீ இவ்வளோ நாளாக தான் காட்டினதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லணும். இல்லாட்டி அவங்கள அடுத்த எபிசோட் புஷ் பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப மேண்டிட்ரியான ஒரு ப்ராசஸ். அப்போ இதுக்குள்ளே நிறைய இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் புது இன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் ஒரு எபிசோடுக்குமே. இது வரைக்கும் நீங்கள் காட்டினதெல்லாம் இல்லைன்னு சொல்லணும், இல்லை புது கேரக்டரை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் படம் பிடிச்சிருச்சு இல்லை பிடிக்கல வாட் எவர் இட் இஸ் என்ன இருந்தாலும் அந்த ஜானர் ஷிஃப்டிங் வந்து ஹீரோஸ்க்கு எவ்வளோ கஷ்டமோ அதே கஷ்டம் டைரக்டர்ஸுங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இமிடியேட்டாக தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரானரியான ஒரு கதையோட போகிறீங்க, டோட்டலி வேறு ஜானர்னா அது நடந்துடும். இல்லை அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் இல்லை அது மாதிரி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்த படம் ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருந்தது அந்த ப்ராசஸ்? அந்த அடுத்த படம் சொல்லும்போது ப்ரொடியூசர்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? அதே மாதிரி கதை கேட்குறாங்களா? அவ்வளோ டஃப்பாக நடக்கலன்னு நினைக்கிறேன். அந்த இது போகல நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ அடுத்த படம் எதை எடுக்கணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், அதுதான் நான் முதல் படம் பண்ண ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஓகே. பட் ஆனால் ஒரு முதல் பட டைரக்டருக்கு அது அந்த அளவுக்கு லக்ஸரி கொடுக்க மாட்டாங்க. பட்ஜெட். ஆமாம், பட்ஜெட். பட் ஸ்டில் ட்ரை பண்ணாமல் அது டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஐ ட்ரைட் ஃபார் 1 year. பட் ஓகே, இப்போ செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இது கிடைக்காது, இப்போ இது பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ இப்போ அந்த படம் தான் இப்போ அடுத்து பண்ணுறேன். ஸோ நான் இந்த கதை வந்து நான் நெக்ஸ்ட் பண்ணணும் ரெடியாக வச்சுருந்தது தான், அடுத்து இதை பண்ணணும் அப்படின்னு. பட் நமக்கு அது ஏற்ற மாதிரி இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ப்ரொடியூசர் டாக்ஸ் வரும்போது போய் பேசும்போது எங்கிட்ட இப்படி ஒரு கண்டென்ட் இருக்குன்னு சொன்னோன்னே ஹீ லைக் இட் வெரி மச். ப்ரொடக்ஷன் லைக் இட். சரி, நல்லா ஈஸியாக நடந்துருச்சு. அது நடந்துருச்சு எனக்கு. பட் இல்லைனாலுமே நான் வந்து அடுத்து நான் த்ரில்லர் பண்ணுறதா இல்லை. நான் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜானர் ஷிஃப்ட் பண்ணியிருந்தேன், ஆப்போசிட் ஜானர் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து இதுவுமே கொஞ்சம் தள்ளி போச்சு, இப்போ பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் ஏற்பட்டால் என்ன பண்ணலான்றப்போ நான் ஒரு காமெடி சப்ஜெக்ட் எல்லாம் தான் எழுதிட்டு இருந்தேன். ஓ நைஸ். ஆடியன்ஸ் அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் டைரக்டர்ஸில்
மணிரத்னம் சார் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வேற ஜானர் ஷிஃப்டிங் இருக்கும். ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஜானர்ஸில் ட்ராவல் வரும். பட் அதை தாண்டி பெரிய கிரியேட்டர்ஸே பாரதிராஜ் சார், பாலச்சந்தர் சார் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜானர் அவ்வளோ பெரிய சீக்கிரமாக ஷிஃப்டிங் இருக்காது. இப்போ பாரதிராஜ் சார் ஒன்று வில்லேஜ் படம், அப்படி இல்லைன்னா கைண்ட் ஆஃப் கிரைம் த்ரில்லர், சிவப்ரோஜாக்கள், டிக் மாதிரியான படங்கள், அப்படி ஒரு 3 ஜானர்ஸ் தான் வச்சிருப்பாரு. பாலச்சந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா டெம்ப்ளேட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். பெரிய கிரியேட்டர்ஸ்க்கே அந்த சிக்கல் இருக்கும் இல்ல. இப்போ அது மாறிடுச்சு, அந்த கல்ச்சர் மாறிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை இப்போ மாறிடுச்சுன்னு சொல்லணும்னு இப்பவும் அதை கணிக்க முடியலன்னு சொல்கிறேன். இப்பவும் ஆடியன்ஸை புரிஞ்சிக்க முடியல. இப்போ நான் தேட்டர் விசிட்லாம் போகும்போது என்கிட்ட வந்து 100 பேர் பேசுகிறாங்க, 90 பேர் எங்கள் சொன்னது வந்து சார் இதே த்ரில்லர் படம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து த்ரில்லர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை மேபி வந்து த்ரில்லர்ஸ் கம்மியாக வரதுனால ஃபீல் பண்ணுறாங்க தமிழில். அது என்ன ரீசன் தெரியாது. பட் ஆனால் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் த்ரில்லர் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட் கம்பேரிசன் வந்து 11 கூட தான் போகும். கரெக்ட். எனக்கு இமீடியட்டாக அது ஒரு பெரிய ப்ரெஷர் கொண்டு போய் உள்ளே வைக்கும். நான் ஒரு 4-5 படம் பண்ணிட்டு பண்ணால் கூட அது மறந்துடுவாங்களா என்னமோ தெரில. இல்லாட்டி இது மனுஷன் கூட விட்டுருவாங்க, சரி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து எடுக்கிறாரு அப்படின்னு. நான் இமீடியட்டாக ஜானர் ஷிஃப்ட் பண்ண உள்ளே போனால் அந்த ப்ரெஷர் இருக்குது. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அட்வைசஸ் வரும் 4 பக்கத்துலேருந்து, இல்லைப்பா உனக்கு த்ரில்லர் தான் உன்னோட ஜானர், நீ அதையே கையில் எடுத்து பண்ணு, அது உனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், இப்படி பல இது வரும். பட் ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து என்னென்னா நிறைய ஜானர் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. ஆனால் இப்போ நம்ம ஜானர் ஷிஃப்ட் பண்ணால் ஆடியன்ஸ் அதை எப்படி ஏற்றுப்பாங்கன்றது கூட எனக்கு தெரியாது. வந்தால் தான் தெரியும் அது. நம்ம ஆனால் இது நல்லா இருக்கும் ஒன்று பண்ணுறோம், அது ஏற்றுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். ஆனால் சொல்கிறேன் இப்பவும் அதான் கணிக்க முடியல அவங்கள வந்து அது பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாகிடும் எல்லாருக்குமே. ஓகே. இப்போ சார் சொன்னார்ல, நம்ம முதல் படத்துன்னு சொல்லும்போது நான் வச்சிருந்த கதைக்கான பட்ஜெட் கிடைக்குமாங்கிற ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் எல்லா டைரக்டர்ஸுமே ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு சின்ன கதையாக சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு போகிற மாதிரி தான் மேக்ஸிமம். அதனால தான் அப்படி நடக்கும். அது சக்ஸஸ் ஆகும்போது அடுத்தடுத்து பெரிய படங்கள் போவாங்க. இப்போ உங்களுக்கு முதல் படத்துல ஓரளவுக்கு பட்ஜெட் வைஸோ ஆர்டிஸ்ட் வைஸோ பெரிய இஷ்யூ இல்லை. இப்போது ஃபஸ்ட்டு படத்தில் இவ்வளோ சிக்கலுக்கு நடுவில் ஒரு படம் பண்ணும்போது சின்ன கண்டென்ட் அதுக்குள்ளே ஒன்று பண்ணிடுறாங்க, ஒன்று நடந்துருது, சேதாரம் இல்லாமல் ஒரு ரிசல்ட் வந்துடுது. பெரிய பட்ஜெட் வரும்போது, பெரிய ஆர்டிஸ்ட் வரும்போது நம்ம நினச்ச மாதிரி ஒரு படத்தை எடுத்துட முடியுங்கிறது ஒரு பக்கம். அட் த சேம் டைம் பெரிய பட்ஜெட், பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே வரும்போது ஒரு பக்கம் இந்த பட்ஜெட் பிரச்சனை இல்லை, பட் பெரிய டீம்லாம் உள்ளே வரும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் கிரியேட்டர்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குதா? ஐயோ நிறைய இருக்குது. இப்போது எப்படின்னா இது 2 விதமாக நான் பார்க்குறேன். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஓகே, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்போம். கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது நம்ம முதல்ல ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணலைன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இட் இஸ் கோயிங் டு பிகம் அ கேஆஸ், இட் வில் கோ ஹேவாயர். ஸோ இது ஒன்று இருக்குது. அடுத்தது ஐ திங்க் ஃபார் க்ரியேட்டிவிட்டி, இது என்னுடைய பர்சனல் கருத்து, அவ்வளோதான். க்ரியேட்டிவிட்டின்றது உட்காந்து வெறும் பேப்பரில் எழுதி டிரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல மொமெண்ட்டை ஃப்ரேமில் மொமெண்ட் பிடிக்கிறது ஒன்றே இல்லை. க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே முதல்ல 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு டேமேஜ் கண்ட்ரோல். அந்த இடத்துல எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் செட்டில் எல்லா நாளும் ஏதோ ஒன்று இருக்காது, ஏதோ ஒன்று பிரச்சனை. டேமேஜ் கண்ட்ரோல் இஸ் 50%ங்க. 40% வந்து என்னென்னா பேலன்சிங் ஈகோஸ். ஓகே. ஈகோ பேலன்சிங் இருக்கு இல்லையா, அதுதான் பேலன்சிங் ஈகோஸ் 40%. மீதி 10% உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா போயிட்டு க்ரியேட்டிவாக ஏதாவது எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இது நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, வேறு ஒரு இடத்துலையும் சொல்லியிருக்கேன். மீதி 10% உங்களுக்கு இருந்ததுன்னா போய் எடுங்க. அப்படி இது வந்து இந்த 10% 40% ஆக்க முடியாமல் என்னால் தான் இருந்தது. 100% ஆக்க முடியாமல் என்னால் தான் இருந்தது. ஸோ த blame is on me. பட் ஆனால் ஐ திங்க் the first 2 major points of executing a creativity, 4 செவத்துக்குள்ளே எழுதுகிற அந்த ஒரு கதையை பயங்கரமாக ஒரு கனவோட ஒரு இன்சேன் பேஷனோட நம்ம எழுதுகிற அந்த ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட், க்ரியேட்டிவிட்டியோட ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வந்து டேமேஜ் கண்ட்ரோல், பேலன்சிங் ஈகோஸ். அப்புறம் தான் நீங்கள் மீதி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது என்னுடைய பர்சனல். ஸோ அப்போ என்ன கேட்டால் நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் படம் ஓரளவுக்கு சின்ன பட்ஜெட்டில் சின்ன ஆர்டிஸ்டோட போகிறது சேஃப்னு நினைக்கிறேன். நம்ம நினச்ச கன்னடா பண்ண முடியும்ல? அப்படி இல்லையே. நான் என்ன சொன்னேன், இட்ஸ் வெரி கேஸ் ஸ்பெசிஃபிக், ப்ரொடியூசர் ஸ்பெசிஃபிக், ஆக்டர் ஸ்பெசிஃபிக், இது எல்லாமே இருக்குது. எனக்கு இத்தனைக்கும் வந்து எனக்கு ரொம்ப கொலாபரேட்டிவான ஆர்டிஸ்ட் தான் கிடைச்சாங்க, புரிஞ்சிக்கிற ப்ரொடியூசர் தான் கிடைச்சாங்க. ஆனாலும் வந்து ஐ நீட் டு ஃபைண்ட் மை வே அவுட். அந்த சில இடங்களில் அது என்னால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுது. சில இடங்களில் பண்ண முடியாத இடங்களில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாய்ப்பு கிடைச்சா அடுத்த படத்தில் பண்ணாமல் இருக்கணும். இப்போ அடுத்த நீங்கள் ஆப்வியஸ்லி மூவி தான் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்கீங்க. குற்றம் புரிந்தவன் ரிலீஸ்க்கு அப்புறம்
இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கு? கூப்பிட்டு கேட்குறாங்களா? கதையெல்லாம் கேட்குறாங்களா? என்ன 2 பேர் கூப்பிட்டு கேட்டாங்க. இப்போ என்னன்னா எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அடுத்தும் இந்த ஜானரில் தான் ஒன்று ரெடியாக இருக்குது. ஓகே, சீரியஸாவே? சீரீஸில் படம் okay. கண்டென்ட்டாக சொல்கிறேன், ஸ்கிரிப்டாக சொல்கிறேன். இதுனா அப்படியே கிடையாது. பட் ஜானா தான் உங்களுக்கு அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரியான ஒரு ஜோனில் தான் இருக்குது. ஆனால் நான் அதை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இவர் சொன்ன மாதிரி தான். பட் ஆனால் அது எப்போவுமே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த டைரக்டர் ஒன்று பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வருது வேறு. அவரோட இந்த படம் மாதிரியே இந்த படமும் நல்லா இருக்கும் அந்த ப்ரீவியஸ் ஃபிலிமோட கம்பேர் பண்ணுறது. ஏன்னா இப்போ 11ம் சரி, இல்லை இப்போ என் படமும் சரி, இது இப்படி ஒரு லேண்டிங்கில் போய் சேரணும்லாம் நம்ம நினைக்கல. நம்ம அந்த ஸ்கிரிப்டுக்காக ஒன்று ஒர்க் பண்ணுறோம், அது ஒரு இடத்த போய் அடையுது. ஸோ அந்த ஃபிலிமோடே கம்பேர் பண்ணி வர்றது அப்படின்னு தெரியல. இன்னொன்று நம்ம அது ஒன்றும் பண்ணவும் முடியாது. அது ஆடியன்ஸ் அப்படி தான், நம்ம அவங்கள ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ ஹானஸ்ட்டாக அந்த ஸ்கிரிப்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுவோமோ நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ஆனால் இதோடைய பொட்டன்ஷியல் அது மீட் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்க தான் செய்யுது. இப்போ ட்விஸ்ட்டை நிறைய பேர் நிறைய விதமாக பேசுகிறாங்க. இப்போ நான் என்னென்னா என் ரைட்டிங்கில் அது டிஸ்டர்ப் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ட்விஸ்ட் வச்சா எங்கேஜ் ஆகுங்க. அப்போ ட்விஸ்ட்டுக்கே நான் எழுதணுமா? எனக்கு அது விருப்பப்படலைனா அந்த கதையாக அது எப்படி போதோ நம்ம அப்படி போகலாம் அப்படிங்கிறது தான். அட் த சேம் டைம் அது சேலஞ்சிங்காகவும் இருக்குது. அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்ச் மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம அது ஒன்று பண்ணிட்டோம், ஸோ இதுவும் ஒன்று அந்த மாதிரி ஒன்று செம்மையாக பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற அந்த ஒரு பர்சிவ்னஸ் இருக்குது. ஸோ அடுத்தது படம் பண்ண போகிறதுக்காக ஆக்டர்ஸ் பேசியிருக்காங்களா? இல்லை, இன்னும் அந்த ஜோன் போகல. நான் இப்போ தான் ஸ்கிரிப்ட் முடிச்சு இப்போ தான் பிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் போகலாம். ஒரு வெப் சீரிஸ், ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மூவிக்கு போகும்போது முதல் படம் போய் சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சீரிஸ் தான் பண்ணிட்டோம், அது சக்ஸஸ். ஸோ சீரிஸ்லேருந்து மூவி போகும்போது அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது? ப்ரொடியூசர்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க? இல்லை, எனக்கு நிறைய பேர் கால் பண்ணல, 1 or 2 ஆட்கள் தான் கால் பண்ணாங்க. ஆனால் அவங்க இதுலேருந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு படம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதாவது நல்ல ஒரு ரிசீவிங்காக தான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக கொஞ்சம் விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நிறைய விஷயம் பேசிட்டோம். பேன் இண்டியா இன்னைக்கு மூவிஸுங்கிறது ஒரு கல்ச்சராக மாறிடுச்சு பெரிய படங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ண போகிற டைரக்டர்ஸ் அப்படிங்கிறதால நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். கான்டென்ட்டாக பேன் இண்டியா கான்டென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவான நியாயமாக இருக்கணும். முன்னாடி பேசின மாதிரி தேட்டர் மூமெண்ட்ஸுங்கிற மாதிரி ஆர்டிஸ்ட் கொண்டு வரது இருக்குல்ல, இது பேன் இண்டியா மூவி ஆகணுங்கிறதுக்காகவே வேறு ஸ்டேட்லேருந்து ஆர்டிஸ்ட் கொண்டு வர கல்ச்சரை பார்க்குறோம். சில படங்கள் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது உண்மையாகவே அவங்களோட நீடு இருக்கும்போது ஒர்க் அவுட் ஆகுது. சில படங்களில் ஒர்க் அவுட்டே ஆகலை, ஏன்னா அங்கே நீடு இல்லை, வேணும்னு அந்த பேன் இண்டியா ஃபீல்காக கொண்டு வர்றதையும் பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியா அப்படின்னா என்ன? நம்ம கமல் சார் சொன்னது தான், த மோர் த ரூட்டட் யூ ஆர், த மோர் த இன்டர்நேஷ்னல் யூ பிகம், இல்லையா? ஸோ பேன் இண்டியா நான் படம் எடுக்க போகிறேன் எஸ் அப்படின்ட்டு உட்காந்து நம்ம எழுதணும்னா அது நம்ம தெரு முனை கூட போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சூப்பராக எழுதணும், நம்மளுக்கு பிடிக்கணும். அது பேன் இண்டியா ஆச்சுன்னா அது பேன் இண்டியா அப்படின்றது எனக்கு முதல்ல அந்த டெஃபினேஷன்லேயே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அந்த அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்குது என்ன ஏதுன்றது. பேன் இண்டியான்றது ரிலீஸ் அப்போ ஆயிடணுமா, இல்லை அது 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 எப்போ ஆகணும் பேன் இண்டியா அப்படின்றது எனக்கு தெரில. நம்ம உட்காந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை எழுதணும், அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதோ ஆகட்டும். ஓவராலாக இப்போ பேன் இண்டியாவில் இன்னொரு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா வசூல் தான், ஓகேவா, கலெக்ஷன் தான். ஸோ இந்தியா முழுக்க ரிலீஸ் பண்ண முடியும், அதுக்கு பெரிய ஸ்டார்ஸ் வேணுங்கிறது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான். ஒரு பெரிய ஸ்டார்ஸ்க்கு அந்த இது இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க ரெக்கார்டு அடுத்தடுத்து அவங்க ரெக்கார்டு அவங்களே பிரேக் பண்ண வேண்டியது இருக்கு. 300 கோடியா 400 500 600 அவங்களே பிரேக் பண்ண வேண்டியது. 1000 கோடி லட்சியம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ தமிழ் சினிமா ஆர்டிஸ்ட். அந்த 1000 கோடி லட்சியத்தில் அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் நல்லது நடந்தால் ஃபைன், என்ஜாய் பண்ணுறோம். சில நேரங்களில் நம்ம பாதிக்கப்படுறது ரசிகர்களாக தான் இருக்கிறோம். ஸோ அந்த பிரச்சனையும் இருக்குது. உங்கள் 1000 கோடி கனவுல எங்கே 1000 ரூபாய் போச்சுங்கிற மாதிரி இருக்குது. தட் மீன்ஸ் மாலில் போய் நம்ம ஒரு படம் பார்த்துட்டு பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட்டு வந்து 1000 ரூபாய் ஆயிடுதுங்க சொல்ல வர்றேன். ஸோ கண்டென்ட்டாக ஒன்று ரெடி பண்ணும் பொழுது இந்த பேன் இண்டியா ஃபீல்டில் ஒன்று பண்ணுறாங்க. என்ன ஒரு ப்ளஸ்ஸும் பார்க்குறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெகட்டிவ் கேரக்டரோ இல்லை ஒரு முக்கியமான கேரக்டரோ நம்ம தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அதை ஒரு ஃபீல் பண்ணுறோம். இதுவே வேறு ஸ்டேட்லேருந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அதை எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த ப்ளஸ் ஏரியா பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் கொஞ்சம் நினைக்கிறேன். இல்லை, இப்போது அது இன்டென்ஷன் தான் நான் நினைக்கிறேன் ப்ரோ. இப்போ இந்த கதை ஒரு பேன் இண்டியா, இந்த கதை எல்லாருக்குமே இப்போ ரீச் ஆகணுன்றது இன்டென்ஷனா, இல்லை இந்தியாவில் இருக்க எல்லாருமே நம்ம படத்துக்கு டிக்கெட் எடுக்கணுன்றது இன்டென்ஷனா அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஹோம் பவுண்ட்னு ஒரு படம் இருக்குது, அது இப்போ ஆஸ்கர் கூட நாமினேட் பண்ணியிருக்காங்க. அது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம், அது பேன் இண்டியாலாம் தாண்டி போயிடுச்சு. அது நான் சாத்பேட்டாவெலாம் அப்படி தான் பார்க்குறேன். சாத்பேட்டாலாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம். அது நம்ம அந்த கண்டென்ட்டை தான் நம்ம அப்படி உங்கள் இன்டென்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் கண்ட்ரோலில் தாண்டி அது போகும். இப்போ தங்கல் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம்,
அவங்க இப்போ அவங்க தமிழுக்கெல்லாம் அதில் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க அது பாலிவுடுங்க தான் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அது கண்டென்ட்டாக பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அவங்க கண்ட்ரோலில் மீறி அது போகுது. நம்ம என்ன தான் இப்போ நம்ம கண்டென்ட்டை விட்டு நம்ம வந்து ஃபைனான்ஷியலாகவும் இல்லை மற்ற விஷயங்களாகவும் நம்ம இது பேன் இண்டியாவாக போனால் ஒரு அமௌண்ட் வரும் நம்ம அந்த ஜோனில் நம்ம யோசித்தோம்னா அது அப்படி ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. கண்டென்ட் வந்து நீங்கள் இங்கே இவ்வளோ கலெக்ட் பண்ணால் போது நீங்கள் நினச்சாலுமே அது கண்டென்ட் நல்லா இருந்தால் உங்களை தாண்டி அது போக தான் செய்யும். ஒன்று இன்னொன்று இப்போது தேட்டரில் தான் நான் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கணுன்ற நெசசிட்டி இப்போ இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாலிவுட்லேருந்து ஒருத்தவங்க கூட்டாதீங்க, இல்லை மலையாளம்லேருந்து நீங்கள் ஒருத்தவங்க கூட்டாதீங்கன்னா இப்போ எங்கள் ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ஒருத்தர் வேறு ஸ்டேட் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு அதே சமயம் அதுக்கு என்ன நான் அதை தேட்டரில் தான் பார்த்து இப்போ நான் அதை பிரமிப்படையணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு ஓடிடி இருக்குது, நான் மற்ற இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் நான் பார்க்குறேன், ஸ்வீடன் ஃபிலிம் பார்க்குறேன், ஈரான் ஃபிலிம் பார்க்குறேன். நான் அவ்வளோ இருக்கும்போது எனக்கு இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் அப்படி சொல்லி ஏமாற்ற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்ட வந்தால் இவங்க எக்ஸைட் ஆவாங்கன்றது எனக்கு தெரியல. கண்டென்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஆர்டிஸ்டுக்காக மட்டும் நாங்கள் எக்ஸைட் ஆகிட மாட்டோம். ஆமாம், டெஃபினட்டாக தானே. இப்போ ஒரு சின்ன நான் ஏன் திரும்ப சாதப்பட்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, என்னால் அந்த படத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியலன்னு வச்சுப்போமே. ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப இந்த ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கிட்டேலாம் பார்ப்போம்ல, சும்மா ஜாலியாக அந்த மாதிரியான ஃபிலிமும் அது. சாதப்பட்டால ஒரு 2-3 சின்ன கேரக்டர்ஸ் தான். ஒரு டிஃபன் கடையில் இட்லி வச்சுட்டு இருப்பாரு, இவன் போய் தோசை போய் 2 ரவுண்டில் அடிச்சதுவான அவன் அப்படின்னு வரல. அந்த கேரக்டர் மறக்கவே முடியாதுல்ல நம்மளால். அவர் அந்த ஒரே சீன் தான், ஒரே டைலாக் தான் பேசுவார் அவர். அப்போ இன்னொரு கேரக்டர் அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் என்னன்னா, பசுபதி சார் கூட இந்த லோகுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதை அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாதே எனக்கு தெரியல. ஒருத்தர் கூட அவருக்கு அவர் ஒரு உமனி கேரக்டர் ஒன்று இருக்கும், அவர்கிட்ட சாமி ஃபெமினிட் இருக்கும், ஒரு பிலீஃப் சாமியார் மாதிரி பேசுவார். அவர் தான் ஒரு பிலீஃப் சிஸ்டமும் அவருக்கு ஒன்று இருக்கும். ஒரு சீனில் அவர் சொல்லுவாரு, ரங்க அவனை வின் பண்ணிட்டு ஸ்டேஜ்லேயே உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு, என்னம்மா உன்னை இப்படி விடுறதுக்காக நாங்களாம் காத்துன்னு இருக்கோம். அதெல்லாம் அன்இமேஜினபிள். எப்படி அந்த கேரக்டராக இப்படி ஒன்று இருக்குன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணாதுன்றதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டேடி கேரக்டரும் அந்த மாதிரி தான். ஆமாம், அது ஒரு ஆங்கிலோ இந்தியன் அது நமக்கு வியப்பாக இருக்குல்ல. நானும் அதை யோசிப்பேனானே எனக்கு தெரியல. நம்மளை சுற்றி தான் இவங்கெல்லாம் இருக்காங்க, நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை உள்ளே கொண்டு வருவோமானே தெரியல. ஆனால் வந்து ரஞ்சித்னா வந்து அதை ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டாரு. அதுவும் நான் உனக்காக முக்கியத்துவம் கொடுத்து உனக்கு கட்டு க்ளோஸ் எல்லாம் வைக்க மாட்டேன், ஆனால் நீ என்னை மறக்கவே முடியாது. ஆமாம், அந்த அந்த ரிக்ஷாவில் உட்காந்து ஒருத்தர் சொல்லுவார், யார் அவன் தோசை போய் 2 ரவுண்டில் அடிச்சதுவான் அவன் அப்படின்னு. இதெல்லாம் அதுக்குல்ல அவங்களாம் அந்த ஒவ்வொரு சீன் தான் வருவாங்க. பட் ஆனால் நமக்கு இன்னும் ஞாபகம் அதுக்குல்ல. அடுத்தடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி நம்ம ஹீரோஸ்க்கு நம்ம பேசின மாதிரி வேறு வேறு லட்சியங்கள் இருக்குதோ, அடுத்தடுத்து ட்ராவல் ஆகணுமோ, 100 கோடி 200 கோடி 500 கோடின்னு போகணுமோ, அது மாதிரி டைரக்டர்ஸுமே நம்ம பார்க்குறோம். 2 நல்ல படம் அல்லது ஒரு நல்ல படம், அடுத்தது பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோஸ் கிட்ட இமீடியட்டாக நல்ல படமாக இருக்க பெரிய ஹீரோஸ் வாய்ப்பு வந்து அங்கேயும் சஸ்டெயின் பண்ணுறவங்க, நல்ல படம் கொடுக்குறவங்க இருக்காங்க, தன்னோட குவாலிட்டியை மிஸ் பண்ணாமல். சில டைரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் படம் நல்ல படமா 2ஆம் படம் நல்ல படமாக எடுத்துட்டு பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட பெரிய ஹீரோஸ் கிட்ட போகும்போது அவங்க அடி வாங்குறதையும் பார்க்குறோம். அங்கே கண்டென்ட் மிஸ் ஆகி அந்த ஹீரோவோட டாமினேஷன் ஏதோ ஒன்று நடக்குது. அது ஹீரோவோட டாமினேஷன் கூட சொல்ல வேணாம், இவங்களே கூட நினச்சிக்கலாம், ஹீரோ வந்துட்டா நம்ம வேற ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிக்கலாம். அது ஒன்று நடக்குது இல்லை. எந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் கவனமாக இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண டைரக்டர்ஸா? இல்லை, இப்போ நான் நெக்ஸ்ட் பண்ணுறது ஆக்ஷன் ஃபிலிம் தான் பண்ண போகிறேன். பட் ஆனால் இப்போ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் எப்படி வரையறுக்கிறதுன்னு தெரில. இப்போ எனக்கு 11 தான் கமர்ஷியல். ஓகே, என்னோட கமர்ஷியல் லெவல் ஆப்வியஸ்லி கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஆமாம், நான் அதை தாண்டி எனக்கு வந்து அதுக்குள்ள கமர்ஷியல் போக முடியாது, எனக்கு அது வராது எனக்கு. இப்போ என்னோட ஆக்ஷன் ஜோனும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஜம்ப் தான் வைக்கிறேன், ஒரு பிக் ஜம்ப்க்கு நான் போகல. ஸோ இப்போ 11லேருந்து நான் அடுத்து போகிறது இட்ஸ் லிட்டில் ஜம்ப். எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது என்னமோ பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. இட்ஸ் அவர் இண்டிவிஜுவல் டிசிஷன். நீங்கள் எடுக்கிற முடிவு தான் அது. புரியுது. இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருந்தால் நீங்கள் கொண்டாடப்பட போகிறீங்க, அது தவறாக மாறிச்சுன்னா நீங்கள் அதுக்கான கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இட்ஸ் இண்டிவிஜுவல் டிசிஷன். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறினா போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம கமல் சாரை தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வரோம். ஓகே, கமல் சார் கிட்ட மட்டும் ஒரு தன்மையை நான் புரிஞ்சுப்பேன். வேற எல்லா ஹீரோஸுமே ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பெருசாக ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த படம் அதோட அடுத்தது தான். ஈவன் ரஜினி சார் உட்பட அடுத்தடுத்து பெரிய படமாகவே பண்ணிட்டு வருவார். நடுவில் ஒரு சின்ன படம் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கமல் சார் மட்டும் தான் ஒரு பெரிய படம் பண்ணிட்டு அடுத்த படத்தை ஒரு காமெடி படம் சின்ன படம் பண்ணுவார். தேவர் மகன் பண்ணிட்டு நம்ம ஒரு பண்ணுவார். ஒரு பெரிய படம் பண்ணிட்டு ஒன்று பண்ணுற ஒன்று இருக்கும். எங்கேயோ ஒரு பேலன்ஸ் பண்ணுவாரா இல்லை அடுத்தடுத்து போயிட்டே இருந்தால் அது ஒன்றுக்கு மேலே என்னதான் பண்ணுறதுங்கிறதுனால பண்ணுறாரான்னு தெரில. அந்த பிரச்சனை கமல் சார் கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருந்தது. இப்போ மற்ற ஆர்டிஸ்ட் கிட்ட அது இல்லைன்னு பார்க்குறோம். அடுத்தடுத்து பெருசாக போகிறோம். டைரக்டர்ஸ் கிட்டே அதை பார்க்குறோம். ஒரு படம் பெரிய படம் அடுத்த படம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது கூட
பெருசாவே போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஒரு சின்ன படம் பண்ற கல்ச்சர் வந்து இருக்கவே மாட்டேங்குது. அது அவங்களே அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்களா இல்ல ஒரு படம் பெரிய ஹிட் கொடுத்தா ப்ரொடியூசர்ஸே அடுத்தடுத்து பெரிய படத்தை நோக்கி அவங்க நகர்த்திட்டு போறாங்களா? அந்த ப்ரெஷரும் வருது. ஓகே, உங்களுக்கு நீங்க இந்த படம் ஹிட் கொடுத்துட்டீங்க, ஒரு படம் ஒன்று இப்போ நெக்ஸ்ட் படம் வந்து ஒரு 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 டயர் 2ல இருக்கிற ஹீரோ வச்சு ஒரு ஹிட் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து டயர் 1ல இருந்து அவங்களுக்கு கால் வருது. ஓகே ஓகே ஓகே. இவங்களும் அங்க போகணும், அவங்க நினைச்சா கூட கீழே வர முடியாது, இன்னொரு சின்ன படம் பண்ண வருது. முடியாது. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஆப்வியஸா அது வந்து உங்களை ஒரு சலனத்தை ஏற்படுத்தா செய்யும் அங்க போறதுக்கான வாய்ப்பு வரும்போது. ஆனா நம்ம அந்த கண்டென்ட் மேலே ஸ்ட்ராங்காக இருக்குமா, நம்ம அங்கே போகும்போது டயர் 1க்குன்னு போகாமல் கண்டென்ட்டும் டயர் 1 இருக்கா அப்படின்றது தான் மேட்டர். நீங்கள் அது ரெண்டும் மிர்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ எனக்கு வந்து உண்மையிலேயே அது எனக்கு வந்து அப்படி எனக்கு ஒரு பெரிய படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து பெரிய படம் போகணுன்ற மைண்ட் செட் எனக்கு வரவே இல்லை. இப்போ நான் இப்போ அந்த காமெடி சப்ஜெக்ட் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு சிம்பிள் ஃபிலிம் தான். அது நான் இப்போ செகண்ட் பண்ண போகிற ஃபிலிமுக்கும் நான் சப்போஸ் அது 3வது அது எடுத்தேன்னா அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஐ லவ் தட். எனக்கு அதை பண்ணணும்னு ஆசை. அந்த காமெடி கண்டென்ட் எனக்கு எப்படியாவது பண்ணிடணும்னு ஆசை. அது ஒரு மேபி செகண்டாக அமைஞ்சிருந்தா ஐ பி வெரி ஹாப்பி. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கான இப்போ அது 3rd போயிடுச்சு, 4th கூட இருக்கலாம். பட் ஆனால் ஐ வில் டூ இட். ஓகே ஓகே ஓகே. ஆனால் எனக்கு அதுதான் அந்த அடுத்தடுத்துன்னு இல்லை, நடுவில் ஒரு சின்ன பண்ணலாம், இறங்கிட்டு வந்து பண்ணலாம். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார்பட்ட பரம்பரை சொன்னதால கேட்குறேன். அவர் பெரிய படம் பண்ணிட்டு நடுவில் நட்சத்திரம் நகருதுன்னு ஒன்று பண்ணார். மாரி செல்வராஜ் அதை பண்ணியிருக்காரு, வாழைன்னு ஒன்று பண்ணார். பெருசாக போயிட்டு இருக்கும் கூட நடுவில் ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அப்படி பேலன்ஸ் பண்றது டைரக்டரோட கெரியருக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பெஸ்ட்டை தாண்டி அது அவங்களோட பர்சனல் சாய்ஸஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் அதில் ஒரு பெரிய கன்விக்ஷனும் ஒன்று இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் உள்ள வரும்போது இப்போ என்னென்னா, நான் ஒரு சின்ன படம் பண்ணால் எனக்கு அடுத்தும் இன்னொரு பெரிய படம் கிடைக்கும் அப்படின்ற பிளேஸ்க்கு அவங்க போயிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அதை பண்ணலாம். இப்போது நான் நிறைய வாட்டி யோசிச்சது உண்டு. என்னென்னா, ஆடுகளம்க்கு அப்புறமா தான் அதெல்லாம் விசாரணை பண்ண முடிஞ்சது. ஃபஸ்ட்டே விசாரணை பண்ணியிருந்தா அது என்னவா போயிருக்கும், வெற்றி மாதன்னு ஒருத்தர் இருக்காதுன்னு தெரிஞ்சிருக்குமா, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளை ஆனால் இங்கே சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டைரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படின்ற ஒரு எக்ஸ்போஷருக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்னது ஒன்று பண்ணலாம். அதில் அப்போ டைரக்டரை மட்டுமே நம்பி போவாங்கல்ல, அது ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்பாமல் மற்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் அந்த மாதிரியான ஸ்டேஜஸில் நம்ம அதை டெஃபினட்டாக பண்ணலாம். இப்போ எப்படின்னா நம்மளோட பர்சனல் சாய்ஸஸ் தான் அது. நீங்கள் சுசீந்திரன் சார் தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. நான் மகானால பண்ணிட்டு அழகசாமி குதிரை பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ நம்மளோட கன்விக்ஷன் தான். நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், நமக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். நான் இதுதான் பண்ண போகிறேன், இது முடிச்சு கூட நான் பின்னாடி ஒன்று பண்ணுவேன் அப்படின்ற தைரியமும் கான்ஃபிடன்ஸும் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம அது டெஃபினட்டாக பண்ணலாம் தான் நான் யோசிக்கிறேன். இமிடியேட்டாக இப்போ ஒரு பெரிய ஸ்டார் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா, நம்ம முதல் படம் பண்ண கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஸ்டார், தட் மீன்ஸ் சோ கால் சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சுக்கோங்க, அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்ஸ் ஒருத்தர் கால் பண்ணி எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னா பதட்டம் ஆவீங்களா இல்லை எப்படி? அது ஒரு ஹாப்பியா ஃபீல் ஆகுமா? எப்படின்னு கதை இருந்தால் ஹாப்பியாக இருக்கும், கதை இல்லைன்னா பதட்டம். கதை வேணும்ல, அதுதான் ஆப்வியஸ்லி நம்ம அதுக்கு ரெடியாக இருந்தோம்னா அது ஒரு ஹாப்பி மூமெண்ட். சப்போஸ் ப்ராக்டிக்கலாக சொல்ல இப்போ அவங்க கூப்பிடுறாங்க நம்மகிட்ட கதை இல்லைன்னா அது லைஃப் டைம் ரெக்ரெட். அது பட் ஒரு நம்ம நீங்கள் இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு 4-5 கதைகள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஆனால் புதுசாக வரக்கூடிய டைரக்டர் எடுத்ததுமே எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்க கேட்குறேன். நம்ம முதல்ல பண்ணக்கூடிய ஒரு 5 கதைகளில், நம்ம டைரக்டராக முன்னாடி வச்சிருக்கக்கூடிய ஒரு 5-6 கதைகளில் அதில் ஒரு கதை ஒரு சூப்பர் ஸ்டாருக்கோ இல்லை ஒரு கமல் சாருக்கோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கே ஒன்று யோசிச்சிருப்பீங்களா? இல்லை அப்படியெல்லாம் யோசிக்கிறது இல்லை, ஒரு 4-5 படங்கள் சின்ன படங்களாமே யோசிச்சிருவீங்களா? இல்லை ஆப்வியஸா, ஏன்னா நம்ம அவங்கள பார்த்து தானே வளர்ந்தோம். ஓகே ஓகே. கண்டிப்பாக அப்போ அவங்க நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்வாங்க. ஓகே. நம்ம அவங்க கூட இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி நமக்கும் ஒரு பர்சனல் ஆசை இருக்குல்ல அவங்க கூட பண்ணணுன்றது. அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்ன்றதெல்லாம் அது வந்து பக்கத்தில் வச்சுருவோம். பட் நமக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, நம்ம அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அவங்களுக்கான கதை மாதிரி ஒன்று எழுதுவோம் இல்லையா. ஸோ எப்படியும் எல்லாருக்கிட்டையும் அது மாதிரி ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. நீங்கள் நம்ம கண்டிப்பாக யோசிச்சு வச்சுருப்போம். அது இப்படி ஒரு அது அந்த லைன் ஒன்று யோசிச்சு வச்சுருப்போம். அதை சுற்றி ஒரு 4 மாஸ் சீன் யோசிச்சு வச்சுருப்போம். டக்குன்னு கூப்பிட்டு கேட்டால் இதை சொல்லி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். சரி, அங்கேருந்து என்ன பதில் வரும்ன்றது தெரியாது. பட் ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று மாசாக ஒன்று கண்டிப்பாக யோசிச்சு வச்சுருப்போம்ல. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நம்மளால் இப்போ எடுக்கிற நம்ம இதுக்கப்புறம் எடுக்க போகிற எந்த கதையிலையும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமையும் இருக்காதுல்ல. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஒரு கதை உங்களுக்கு இல்லை. ஏன் அதுதான் இப்போது நான் ஒரு ஸ்டாருக்குன்ற மாதிரி நான் இது வரைக்கும் யோசிச்சதில்லை. பட் ஆனால் ஒரு ஸ்டார்ஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் இருக்கு என்கிட்ட, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு இவருக்காக நம்ம ஒன்று பில்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி என்கிட்ட நான் யோசிச்சதில்லை, அந்த மாதிரி என்கிட்ட இல்லவும் இல்லை. ஆனால் ஒரு ஸ்டார் பண்ணக்கூடிய கண்டென்ட் இருக்குது. இதை வந்து ஒரு ஸ்டார் வச்சு தான் போக முடியும். ஒரு பெரிய பட்ஜெட் கிடைக்கணும், ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்க ஒரு ஸ்டார் பண்ணால் தான் இது ஃபுல் ஆஃபே ஆகும் அப்படின்ற மாதிரியான கண்டென்ட் இருக்குது. ஸோ ஹீரோஸ் பற்றி பேசும்போது விக்ரம் சார் வந்து ஒரு கேரளா சேனல், மலையாள சேனல் இன்டர்வியூவில் சொன்னார், அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு எல்லாருமே ஆசைப்பட்டுருவாங்க,
ஆனால் அடுத்த கமல் சார் ஆகிறதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு நம்ம கமர்ஷியலாக சில விஷயங்கள் பண்ணோம், அதுக்கு நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருச்சுன்னா நடந்துரும். தட் மீன்ஸ் அந்த ஏரியாவுக்கு போயிடலாம், அந்த அந்த ஒரு இமேஜுக்கு போயிடலாம். ஆடியன்ஸ்க்கு பிடிச்சி நம்மக்கிட்டே அந்த ஸ்கில்லை வளர்த்துட்டோம்னா போயிடலாம். பட் இது கொஞ்சம் கஷ்டமான ஏரியா. அது கொஞ்சம் கஷ்டங்கனால நிறைய பேர் அதை டச் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் கமல் சார் போன பாத்தில் போகணுங்கிறது. கம்மியான 10 ஆர்டிஸ்ட் 2 பேர் தான் அதை சூஸ் பண்ணுவாங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு. அதே எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ கதையை பற்றி கேட்டதுனால பெரிய படமாக ஒன்று யோசிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, அப்போ அந்த பெரிய படமாக யோசிக்கிறது, பெரிய ஸ்டாருக்கு யோசிக்கிறது ஒரு கமர்ஷியல் மூவியாக ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார் மாதிரியான அவங்களுக்கு மாதிரி யோசிப்பீங்களா, இல்லை கமல் சார், விக்ரம் சார், சூர்யா சார் இந்த மாதிரி ஆட்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா அந்த மாதிரி யோசிச்சு வச்சிருப்பீங்களா? இல்லை, நான் வந்து நான் 2 பேரும் சேமாக தான் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா அதில் நீங்கள் சொன்ன கமல் சாருக்கு என்னென்னா, நீங்கள் ஏன் அடுத்த கமல் சாராக ட்ரை பண்ணுறது கம்மியாக இருக்குன்னா, அது ரிஸ்க் ஒன்று ஜாஸ்தி. ஆமாம் ஆமாம். அது பல தடைகள் நீங்கள் உடச்சி வரணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதனால தான் அப்படி இருக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து எனக்கு இந்த ரெண்டு நீங்கள் சொன்ன 2 டைப் பிரிச்சிங்க இல்லையா? ஓகே ஓகே. அப்படி நம்ம யூஸ்வலாக அப்படியே பிரிச்சு ஆமாம் பார்ப்போம். ஆமாம் ஆமாம். வேற வழி இல்லை, ஜெனடிக்காவே பழகிட்டோம். ஆமாம், ஜெனடிக்காக பழகிட்டோம். எனக்கு அந்த 2 பேருக்குமே பண்ணணுன்ற ஆசை தான் எனக்கு. அந்த மாதிரி சொல்லலாம், அந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு. பட் நான் அந்த மாதிரி கதைகள் தான் நான் யோசிச்சு, இப்போ கதைனா கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுக்கலாம் நம்ம. பட் அவங்களுக்கு பண்ணணும் ஒரு சின்ன ஐடியாஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுப்போம் இல்லையா? அது மாதிரி ஐடியாஸ் 2 செட் ஆஃப் நீங்கள் சொன்ன வெரைட்டிஸ்க்குமே கதை இருக்கு. அவர் ரெடியா இருக்கிறாரு. நம்ம எல்லா கதையும் நம்ம கிட்ட இருக்கு, வாங்க எல்லா பொருட்களும் கிடைக்கும்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலோட இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் நம்ம ரொம்ப பார்த்து ரசிச்ச ஆட்கள் நம்ம. ஓகே ஓகே. ஸோ அதுக்கான வாய்ப்பு வரும்போது நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது. கரெக்ட் தான். இப்போ குற்றமுறிந்தவர் மாதிரி ஒரு சீரிஸ் எடுத்ததுனால நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டோரி, பசுபதி மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே வந்து அதை இன்னும் எவால்வ் பண்ணுறாரு. அது நடந்துருச்சு, ப்ரூவன் ஆயிடுச்சு. ஸோ இப்போது எப்படி கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை எதிர்பார்ப்பாங்களோ, அது மாதிரி இப்படி ஒரு படம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரியான கதைகள் எதிர்பார்ப்பாங்க. அது யார் எதிர்பார்க்க? ஆர்டிஸ்டா இல்லை ஆர்டிஸ்ட் சொல்கிறேன், அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எதிர்பார்க்குறாங்களா? அப்படி எதிர்பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கும்போது இல்லை எனிவேஸ் அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரியான கதைகளை கொண்டு வரணுங்கிற மாதிரி இது அழுத்தம் இருக்குமா உங்களுக்குள்ளே? இல்லை, எனக்கு ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த மாதிரியான விஷயங்கள், ஆர்டிஸ்டோடைய இதெல்லாம் என்னவா இருக்குன்னா, எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸை தாண்டி இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா, இதில் எப்படி சொல்கிறது, இப்போ நம்மளை பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறேன். ஆமாம், ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லையுமே கிட்டத்தட்ட அப்படி தான். ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து கண்டென்ட் நல்லா இருக்கா, இது கண்டென்ட் இருக்கா, கமர்ஷியலாக இருக்கா, நம்ம இப்போ பேக்கேஜிங்காக அவங்க பார்க்கறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ப்ரையாரிட்டியாக இருக்கே தவிர்த்து இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கா அப்படின்றதுலாம் ரொம்ப ஃபியூவான அது இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எங்கேஜிங்காக இருக்குது, ஆடியன்ஸ் இதை பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. நம்ம சில ஆர்டிஸ்ட்டை போய் சொல்கிறோம், அவங்களுக்கு அவங்க இதில் எனக்கு என்ன இருக்குது, இது நான் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள இது கதை தானே அப்படின்லாம் எல்லாருமே பார்ப்பாங்க தான் டெஃபினட்டாக. கதையாக எப்படி இருக்குது, கமர்ஷியலாக ஹிட் ஆகும். ஆமாம், அது கமர்ஷியல், அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நான் கமர்ஷியல் என்னன்னா ஹிட் முக்கியன்றதை தாண்டி அவங்களுக்கு இது வேலிடாக இருக்குது, இந்த கண்டென்ட் இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்று தோணணும்ல. அது அதில் எல்லாமே வரும், கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வரும், அந்த ஸ்க்ரீன் பிளேவோடைய இன்டென்சிட்டி வரும், அந்த பெர்ஃபார்மன்ஸும் வரும். ஸோ அப்படி எல்லாமே கம்பைன் ஆகி வரது தான். இப்போ நீங்கள் கவின் கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லியிருக்கீங்களா இதே கதையை? ஆக்சுவலாக அது வந்து ஃபஸ்ட்டு நான் அசோக், என் ஃப்ரெண்டு அசோக் சார், நானும் அவனு தான் சேர்ந்து இந்த கதையை we did it together. ஸோ நானும் அவனு தான் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அவனோட ஃபஸ்ட்டு நான் வந்து அது வச்சு தான், அதுக்கப்புறம் வந்து ஹீ காட் பிஸி. அதுக்கப்புறம் நான் நிறைய பேர்கிட்ட பிச் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அவனோட டேட்ஸ் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்தது. தென் வெற்றி சார் ரெட் இட். ஓகே ஓகே. அப்புறம் படித்ததுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சிருந்தது, கூப்பிட்டு பேசும்போது இமீடியட்டாக ஹேட் அ நரேஷன். சார் தான் ஃபஸ்ட்டு பிரதருக்கு நரேட் பண்ணாப்புல. ஒரு 20 minutes 25 minutes சொன்னார். ஹீ லைக்ட் இட். தென் அதுக்கப்புறம் போய் நரேட் பண்ணேன். எதுக்காக கேட்டேன்னா, இந்த யங் ஹீரோஸ் கிட்ட கண்டிப்பாக இந்த கதைகளை சொல்லி, இப்போ அசோக் செல்வன்லேருந்து ஆரம்பிச்சு கவின் சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஆமாம். இன்னைக்கு இருக்க யங் ஹீரோஸ் வந்து கதையை இப்போ சார் சொன்னார்ல இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்கன்ட்டு, நான் அதுக்காக கேட்குறேன். இன்னைக்கு இருக்க யங் ஹீரோஸ், வளர்ந்து வரக்கூடிய ஹீரோஸ் வந்து அவங்க கேட்கக்கூடிய கதைகளை எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க? இப்போ எனக்கு 2 பேரை பற்றி நல்லா தெரியும். ஒன்று கவின் பிரதர் பற்றி தெரியும், அசோக் என் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேருமே வந்து அவங்களால கதை என்ன ஆகுது, அவங்க எந்த அளவுக்கு இந்த கதைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க 4 பேர் அடிக்கணும், 5 பேர் அடிக்கணும், எனக்கு 3 பாட்டு வேணும், அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. How can they be a part of it and what changes the story, what changes will the story have அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் மெயினாக 2 பேருமே பார்க்குறாங்க. இவங்க 2 பேரை பொறுத்த which is nice. ஓகே ஓகே. I think it is very nice. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ மணிகண்டன் இருக்காரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோவில் வளர்ந்து வரக்கூடிய முக்கியமான ஹீரோவாக இருக்கிறாரு. சூரி வந்து நம்ம எதிர்பார்க்காமலே ஒரு ஹீரோ ஆகி நல்ல படங்கள் பண்ணக்கூடிய ஹீரோ ஆகிட்டாரு.
நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு, அடுத்த சூப்பர் ஸ்டார்ஸ். தட் மீன்ஸ் அந்த டாப் பொசிஷன் யாருங்கிறது தான் இப்போ பெரிய இதுவாகவே போயிட்டு இருக்குல்ல. இப்போ நீங்க அடுத்தடுத்த படங்கள் பண்றது, இப்போ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்பொழுது யாரை ரொம்ப நம்மளுடைய கதைக்கு இவர் செட் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி யாரை தோணுது உங்களுக்கு? அடுத்த கதைக்கு ஆ, கேட்குறீங்க? இப்போ நீங்க பண்ணி வச்சிருக்கதை கேட்க கதைக்கு ஓ அப்படியா? இன்னைக்கு இருக்க யங் ஸ்டார்ஸ்ல, யங் சூப்பர் ஸ்டார்ஸ்ல இவங்களுக்கு பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரை தோணுது? இல்லை அதான் இப்போ நம்ம ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டு நம்ம இது பண்ணோம். இப்போ இந்த இல்ல, இல்ல, உங்ககிட்ட இருக்க கண்டென்ட் கதைக்கே கேட்கிறேன். இப்போ நான் ஒரு கதை எழுதியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு கண்டென்ட் இருக்குது. அதுக்கு வந்து இவங்க தான் நல்லா இருப்பாங்கன்னு நான் நினச்சதில்ல. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன 2 பேருமே நல்லா இருக்கும். மணிகண்டன் பண்ணாலும் நல்லா இருக்கும், பிரதீப் ரங்கநாதன் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஏன்னா ஐ பிலீவ் இன் தட் கண்டென்ட். அந்த கண்டென்ட் ரொம்ப, அது யார் பண்ணாலும் ஒர்க் ஆகும், அதுக்கு தேவையா ஒரு நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோதான். ஓகே, அது full of டீசெண்டா அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள். அவ்வளோதான். Okay, அதே okay. தவிர அது சார் மணிகண்டன் அவர் போகிற ட்ராக் வேறு, பிரதீப் ரங்கநாதன் அவர் போகிற ட்ராக் வேறு. பட் ஆனால் அவங்க 2 பேருமே அது புல் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று இருக்கு, இப்போ ப்ரொடியூசர்ஸ் கூப்பிடும்போதே நம்ம கிட்ட மணிகண்டன் கால் ஷீட் இருக்கு, கவின் கால் ஷீட் இருக்கு, அசோக் செல்வன் கால் ஷீட் இருக்கு. அவங்களுக்கு சொல்ற மாதிரிங்கிறது ஒன்று இருக்கு. எப்படி பெரிய ஸ்டார்ஸ்க்கு படம் பண்ண சொல்ற மாதிரி இருக்கோ, இவங்களுக்கும் மணிகண்டன் கால் ஷீட் இருக்கு, ஒரு படம் ஒன்று இருக்குதான்னு கேட்கறதும் ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்றீங்களா? பண்றேன். என்ன கேட்டாங்க, அது பண்ணலாம். எனக்கு இவங்க கால் ஷீட் தான் எனக்கு ஓகே தான். கால் ஷீட் கிடைச்சா நம்ம என்ன வேணாம்னு சொல்ல ஓகே போறோம். தான். மணிகண்டன் ப்ரோ கால் ஷீட்டு, அசோக் செல்வன் கால் ஷீட் போய் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். அடுத்த படம் நீங்க எந்த மாதிரி படம் மைண்ட்ல வச்சிருக்கீங்க? அடுத்த கதை இது ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் எல்லாம் சேர்ந்த கைண்ட் ஆஃப் த்ரில்லர் பிளஸ் கமர்ஷியல் மூவின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவி எனக்கு ஒரு ஆக்ஷன் காமெடி தான். லைக் ஒரு நோ பிரெய்னர் பண்ணோன்னு ஆசை. லைக் நோபடி வந்தது இல்லையா, இப்போது டேக்கன், நோபடி, அந்த மாதிரி ஒரு நோ பிரெய்னர் ஜாலியாக வந்துட்டு எதுவுமே யோசிக்காமல் ஃபன் பண்ணிட்டு பயங்கரமாக வெடித்து சிரிச்சிட்டு, ஆனால் ஆக்ஷன் காமெடி வேணும் அப்படின்ட்டு ஐ வாஸ் திங்கிங். ஏன்னா ஆக்ஷன் காமெடி ரொம்ப வரல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப கம்மி ஆக்ஷன் காமெடி. எனக்கு ஆக்ஷன் காமெடி பண்ணணும்னா அந்த லைன்ஸ் ஆஃப் இந்த நோபடி, டேக்கன், இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஜான் விக் இஸ் நாட் காமெடி, பட் அந்த ஆக்ஷன் அவ்வளோ ஆக்ஷன் இருக்கணும். டயலாக்ஸ் ஒரு 40 நிமிஷம் தான் இருக்கணும். ஒரு 1.25 மணி நேரம் படம் இருக்கணும். ஆக்ஷன் உண்டி 1.25 மணி நேரம் இருக்கணும். சூப்பராக. ஆக்சுவலி அந்த மாதிரி படம் தமிழ்ல கம்மி தான். ஆமாம், எனக்கு அது மாதிரி அதுதான் நான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓ நைஸ். இன்னொரு ஜானர் பயங்கரமா மிஸ் பண்ணக்கூடிய, ஆடியன்ஸ் மிஸ் பண்ணக்கூடியது, இப்போ திடீர்னு சுந்தர் சி படம் வந்து பயங்கரமா ஓடுறதுக்கான ரீசன் அது நம்ம சொல்றோம் இல்ல. ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர், காமெடி, சென்டிமெண்ட், எமோஷன் எல்லாமே இருக்கக்கூடிய படம் மிஸ் ஆகுது. பட் 90ஸ்ல அப்படி படங்கள் தான் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். கால மாற்றத்தில் மாறுறது அது பெரிய தவறுலாம் கிடையாது. கால மாற்றத்தில் கிரியேட்டர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறுவாங்க, சீரியஸான படங்கள் வரும், ஒன்று வருது. ஆனால் அந்த படத்துக்கு எப்பவுமே ஒரு மினிமம் கேரண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரிலாம் படம் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்குதா? ஜாலியாக ஒரு படம், உள்ள தெளித்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் இருக்குதா உங்களுக்கு? அப்படி ஐடியாவே இல்லை, நீங்கள் ஃபுல்லாகவே சீரியஸ் படம் இல்லை. எனக்கு காமெடி வந்து எழுத வருமானு எனக்கு தெரியல. ஸோ நான் ட்ரையும் பண்ணதில்லை, ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸ்லேருந்து ட்ரை பண்ணதில்லை. அதனால் இன்னொன்று நான் எப்படி பிலீவ் பண்ணுவேன்னா, காமெடி எழுது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் சீரியஸான ஒரு சீக்வன்ஸை வந்து நீங்கள் அதை எழுதி கொண்டு வந்துடலாம், அந்த சினாரியோஸை நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த காமெடி வந்து அது பேப்பரோடு நின்றாது. அது அந்த ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல இருக்கு, பல விஷயங்கள் அந்த கம்பைன் ஆகுது. அதனால நான் ட்ரையே பண்ணதில்லை, அதனால எனக்கு தெரியல அது காமெடி எப்படி ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. நீங்கள் சார்? அதான் எனக்கு அவுட் நோட் காமெடி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது எழுதிட்டும் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சுந்தர் சார் அசிஸ்டன்ட் வந்து அது கூட பண்ணல. ஓ சூப்பருங்க. செம்ம டைரக்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால சார் நம்ம அது கூட நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, சார் கூட இருந்தது. வி என்ஜாய். நம்ம அது ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணுவோம், டிஸ்கஷனில் என்ஜாய் பண்ணுவோம், தேட்டரில் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அது ஒரு ஜாலியாக இருக்கும். அது ஒரு ஃபன் ரைடு மாதிரி இருக்கும் ஒரு படம் அதை எடுத்து முடிக்கிறதுக்கே. ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, எப்படி டிஸ்கஷன் ஃபுல் ஃபன்னாக இருக்குமா? ஆமாம் அப்படியா? ஜாலியாக தான் இருக்கும். எனக்கு அதான், எனக்கு சுந்தர் சி சாரோட டிஸ்கஷன் எப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்கு. நீங்கள் சீன்ஸ் பேசும்போது அந்த சீரியஸ்னஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஓகே. பட் நீங்கள் அதை பேசுறதே ஜாலியாக தானே பேசுவீங்க. இல்லை, நீங்கள் அங்கே கல்ச்சராகவே ஒன்று நடந்துட்டு இருக்கு. மணிவண்ணன் சார் இருந்து வராரு. ஸோ அவங்க கல்ச்சராகவே அப்படி தான் இருக்கும். இல்லை பெரிய ஜாலி. பேசுகிற சீனே நீங்கள் பேச போகிற சீன், டிஸ்கஸ் பண்ணுற சீனே காமெடியான சீன் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அது நீங்கள் சிரிச்சு அப்படி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது அப்படி தான், அது அந்த மாதிரி ஒரு ஜாலி. ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சது. ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ரேபிட் ஃபயர் மாதிரி சில கேள்விகள் கேட்டு பிடிச்ச நடிகர்? நாகேஷ் சார். வாவ். ஹீரோ, பிடிச்ச ஹீரோ? பிடிச்ச ஹீரோ எனக்கு எனக்கு அசோக் செல்வன் ரொம்ப பிடிக்கும். அடுத்த படம் அவரோட தானே? அப்படிலாம் இல்லை, எனக்கு அவனை எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐ வாண்ட் ஹிம். அவனுக்கு சில ஹி ஹேஸ் சம்
அமேசிங். அவனுக்கு பயங்கரமான ஒரு ஹியூமர் இருக்குது, சூப்பராக பண்ண. அது எதுவுமே இன்னும் ஐ வாண்ட் தட் டு எனக்கு ஐ லவ் இஸ் ஆக்டிங். ஓகே ஓகே சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச கமல் சார் தான் ரஜினி சார் நன்றி. இது 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். இந்த தன்மை இருக்குல்ல. இப்போ நான் வந்து தீவிரமான கமல் சார் ஃபேன். ஒரு வயசு வரைக்கும் நம்ம சண்டை போட்டு இருப்போம், ரஜினி சார் அக்செப்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஒரு கட்டம் மெச்சூர்டு வரும்போது ரஜினி சார் ஏன் கொண்டாடுறாங்கிறது நமக்கு புரிய வரும்ல. அது எப்போ உங்களுக்கு வந்துச்சு அந்த தன்மை 2 பேரையும் ரசிக்கிறது? இல்லை என்னன்னா இப்போ எனக்கு சிவாஜி வரைக்கும்லாம் கூட எனக்கு ரஜினி சார் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது நம்ம அதுக்கப்புறமா இப்போ ஆமாம் அதுக்கப்புறமா நம்ம கமல் சாரை பிடிக்க ஆரம்பிக்குது ரொம்ப. ஆனால் நீங்கள் ரஜினி சார் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண முள்ளு மலருமா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் 6லேருந்து 60 வரையெல்லாம் பார்க்கும்போது எந்த விதத்துலையுமே சேம் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸாக. எனக்கு இந்த மாயாநதி சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த கபாலியில் அதில் ஒரு ஷாட் ஒன்று வருங்க. அது என்னென்னா அவங்க ராதிகா அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, சும்மா இப்படி திரும்பி பார்ப்பேன். அதில் ஒன்றுமே இருக்காது அந்த ஷாட்டில். சும்மா அப்படி இப்படி திரும்பி இப்படி பார்ப்பாது அவர். அது என்னமோ தெரியல, அந்த ஷாட்டில் என்னமோ ஒன்று இருக்குது. ஒரு பெர்ஃபார்ம் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். பிடிச்ச டைரக்டர்? எனக்கு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ரொம்ப பிடிக்கும். தமிழில் எனக்கு மிஷ்கின் சார் பிடிக்கும், ராம் சார் பிடிக்கும், இப்போ வெற்றிமாறன் சார். அந்த மாதிரி மாரி செல்வராஜா சார் டைரக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல அந்த கிராஃப்ட் மேலே. எனக்கு ஏன் அவர் இன்னும் இப்போ ரீசெண்ட் டைமில் எனக்கு ஏன் அவர் ரொம்ப பிடிக்குதுன்னா, நம்ம சில மெட்டஃபர்ஸ் சொல்லுவோம், அந்த மெட்டஃபர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் கர்ணனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டாங்கியும் கர்ணனும் ஒன்று தான். அந்த டாங்கியோட கால் எப்படி கட்டு போட்டிருக்கோ கர்ணனோட காலும் கட்டு போட்டிருக்கு. அவர் எப்போ அந்த கட்டை உடைப்பாதோ இவர் அப்போ தான் பிரேக் ஆகி பஸ்ஸை உடைக்க போவாது. அந்த டாங்கி அந்த மலை மேலே போய் நிற்கும், இவர் அவரோட கேரக்டரோட பீக்கில் இருப்பார். அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. இப்போ மாமன்னனில் கூட வடிவேல் சார் வந்து பையனுக்காக ஏதோ கேட்க போவாங்க, அவங்க பண்ண முடியாதுன்னு மலை கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஷார்ட் ஒன்று வரும். என்னென்னா ஒரு குழந்தை வந்து ஒரு மரத்தில் தூக்கில் தூங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஷார்ட் வரும், ஒரு சில்லவுட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஸோ என் பையனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் நான் வாங்கி கொடுக்க முடியாது, இது வந்து நானே அவனை கொலை பண்ணுறதுக்கு சமன்ற மாதிரியான ஒரு அது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அவரோட இன்டர்கட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து இப்போ கரண்ட்டில் நடந்துட்டு இருக்க கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வரும், பட் ஆனால் பெரிய மீனிங் கொடுக்கும் அது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்னால எனக்கு அதை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? விஜய் சார். ஆனால் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம், நீங்கள் ரஜினி சார் கமல் சாருக்கெல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ விஜய் சார் ஆப்வியஸ்லி கதை இருக்கா? சிமோட்டு போறாரு. ஓகே ஃபைன், பார்க்கலாம். வர்றதுக்கு தான் எல்லாரும் விரும்புகிறோம் இல்லையா. சிலர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இப்போ விஜய் சார்னா அவருக்கான படங்கள் அவர் தான் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல. அதை இன்னொருத்தர் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க போது அவர் அரசியலுக்குலாம் போட்டு ஒன்று நமக்கு வருத்தம் இல்லை, ஆனால் அப்போ வந்து படம் பண்ணட்டுங்கிறதா இல்லையா. ஓகே ஓகே. டைரக்டர், பிடிச்ச டைரக்டர்? அப்பார்ட் ஃப்ரம் சுந்தர் சார், அது வந்து நான் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால இதை நான் முதல் பேரை சொல்ல. நான் உள்ள தெளித்தாலும் அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கேன். பிற்காலத்தில் அவர்கிட்டே வந்து ஒர்க் பண்ணுன்றதுலாம் இட் ஹேப்பன்ஸ். அதுக்கு நான் ஹாப்பி தான். அது இல்லை. அது இல்லாமல் எனக்கு சங்கர் சார் படம் ரொம்ப பிடிக்கும், மணி சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹாலிவுட்டில் ஃபின்ச்சரோட பெரிய ஃபேன் நான். ஃபின்ச்சரோட பெரிய ஃபேனு. அப்புறம் டேரண்டினோ அவங்களோட படம், நோலன் சார் ஃபிலிம், இதெல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ண ஃபிலிம்ஸ் நான் அவங்க படங்கள் பார்க்கும்போது. புரியுது. நீங்கள் நாகேஸ்வர் சொன்னதுனால கேட்குறேன். ஏன் இப்போ ஒரு பிடிச்ச ஆக்டர்னு சொல்லும்போது நம்ம நேராக ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார் இப்படி தானே வருவோம். நாகேஸ்வர் சொன்னீங்க, ஏன் ஒய்ஸ்? நீங்கள் வந்து நீர்க்குமிழின்னு ஒரு படம் இருக்குது, பார்த்துருக்கீங்க? அந்த படம் பாருங்கள், யூ வில் நோ மை ஆன்சர் இஸ் தேர். அண்ட் ஆல்சோ நம்மவர் பாருங்கள். அப்புறம் தில்லானா மோகனாம்பால் பாருங்கள், அது நெகட்டிவ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து எதிர்நீச்சல், பாமா விஜயம், எதிர்நீச்சல். அது இல்லாமல் நிறைய படங்கள் நான் சொல்கிறேன். காமெடினா சரி, பஞ்சதந்திரமில் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த நம்ம கமல் சார் படம் இது இருக்கு இல்லையா, மகளிர் மட்டும். அது மைண்ட் ப்ளோயிங். நான் இது சொல்கிறேன், வசூல் ராஜாவில் நீ உயிரோடு இருக்க, ஆனால் அது வந்து அது சொல்லும் போது இல்லை எனக்கு இட் வில் டிஸ்டர்ப் யூ. வென் ஹி டாக்ஸ் டு யூ இட் வில் டிஸ்டர்ப் யூ. வில்லனா நீங்கள் வந்து இந்த படம் பாருங்கள், மம்முட்டி சார் படம் ஒன்று இருக்கு இல்லையா, கல்யாணத்தேனியில், அந்த படத்தோட பேர் மறந்துட்டேன், மௌனம் சம்மதமில் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அபூர்வ சகோதரர்களில் பாருங்கள், அதில் ஹியூமர் கலந்த அந்த ஒரு வில்லன். இப்போ நான் போயிட்டே இருப்பேன். ஆமாம். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும். 3 பேருமே ஒரு முதல் ப்ராஜெக்டை முடிச்சிட்டிங்க. அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ணணும். நல்ல நல்ல கண்டென்ட் தமிழ் சினிமாவுக்கு உங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன். நல்ல டிஸ்கஷன், ரொம்ப நல்லா இருந்தது.
அடுத்த படம் நீங்க பண்ணும்பொழுது கண்டிப்பா வரும், இன்டர்வியூல எடுப்போம், நிறைய விஷயங்கள் பேசணும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டெசிஷன். Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junctions, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.